நமசிவாய. ஓம் முருகா சரணம். கொங்கு நாட்டின் தங்கங்களே, தமிழர் பண்பாடு போற்றும் சிங்கங்களே, உலகெங்கிலும் பறந்து விரிந்து பல நாடுகளில் தமிழர் பண்பு போற்றும் நம் கொங்கு குலத்து பெருமை மிக்க நண்பர்களே, நம் சொந்தங்களே, அனைவருக்கும் உங்கள் வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். நமது குலகுருக்கள் தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார் அவர்களின் பாதம் பணிந்தும், சிரவை ஆதீனம் தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்களின் பொற்பாதங்கள் பணிந்தும், நமது கேபிஎன் குழுமம் அனைத்து நல் உள்ளங்களும் நம் அனைத்து கேபிஎன் செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் நம் கொங்கு சொந்தங்கள் அனைவரையும் இந்த ஜூம் ஆப் காணொளிக்கு வருக 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 என்று உளமாற வரவேற்கின்றோம். இன்று ஒரு முத்தாய்ப்பான நாள். என்ன நாள் என்று கேட்கிறீர்களா? இன்று தகவல் தொழில்நுட்ப உலகில் ஒரு பெரும் புரட்சி வெடித்திருக்கின்றது. இன்று மட்டுமல்ல, கரோனா பாதித்த பின் இது ஒரு பெரிய பூகம்பமாய் வெடித்திருக்கின்றது. ஒரு படத்தில் ஒரு பெரிய நடிகர் சொல்லுவார், எதை பார்த்தாலும் எனக்கு பயம், இருட்டை பார்த்தாலும் பயம், வெளிச்சத்தை பார்த்தாலும் பயம், நடந்தால் பயம், ஓடினால் பயம், எதற்கெடுத்தாலும் பயம் என்ற ஒரு நிலை இன்று கொரோனாவிலும் உண்டு. அந்த நிலை ஒரு படி மேலே சென்று எதிலும் தொழில்நுட்பம் அடங்கியுள்ளது. எதை பார்த்தாலும் தொழில்நுட்பம் அடங்கியுள்ளது. நடந்தாலும் அதில் தொழில்நுட்பம் உள்ளது, ஓடினாலும் தொழில்நுட்பம் உள்ளது, இயற்கையிலும் தொழில்நுட்பம் உள்ளது, செயற்கையிலும் தொழில்நுட்பம் உள்ளது. இந்த தொழில்நுட்பமானது அனைத்து தொழில் சார்ந்த துறைகளில் மட்டுமன்றி இயற்கை, மருத்துவம், நம் உண்ணும் உணவு, அந்த உணவை தயாரிக்கும் தொழிற்சாலைகளிலும் பறந்து விரிந்து உள்ளது. அதனால் அந்த தொழில்நுட்பம் எவ்வாறு கொரோனாவுக்கு பின்பு செயல்பட போகின்றது என்று நமது கேபிஎன் குழுமம் ஆராய்ந்த பொழுது, வெறும் விமான சேவை, பயணிகள் பஸ் சேவை, பேருந்து சேவை மட்டும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நமது டிக்கெட்டை முன்பதிவு செய்த காலம் சென்று இன்று காணொளி வழியாக அனைத்து கொங்கு சொந்தங்களையும் நாம் சந்திக்கும் ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு இந்த கரோனாவின் பின் அதிகரித்துள்ளது. குழந்தைகள் படிக்கும் காலத்தில் ஆரம்பித்து இன்று அனைத்தும் நம் தொழில்நுட்பத்தில் அடங்கியுள்ளது. அந்த தொழில்நுட்பத்தை ஒரு தொழிலாக எடுத்து எவ்வாறு வாழ்வில் வெற்றி பெறுவது, வருங்காலத்தில் எந்த விதமான தொழில்நுட்பங்கள் சிறந்து விளங்கப் போகின்றன என்பதை பற்றி இன்று நமது சிறப்பு கொங்கு நாட்டின் மைந்தன் சாதனையாளர் இன்று நம்முடன் உரையாட வந்துள்ளார். யார் அவர்? அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இதோ. இவர் யுனைடெட் கிங்டம், அதாவது லண்டன் என்ற பகுதிக்கு 30 மைல் தொலைவில் ரீடிங் என்ற ஊரில் இருந்து இன்று நம்முடன் உரையாற்ற போகின்றார். செங்குனி கூட்டத்தை சேர்ந்த இவர் கோவில் நாமக்கல்லில் உள்ள புது வெங்கரை காளியம்மன். நமது கொங்கு சொந்தமான இவர் 22 வருடங்களுக்கு மேலாக தொழில்நுட்ப துறையில், தொழில்நுட்பம் சார்ந்த அத்தியாவசியமான துறையிலும், மிகவும் மாடர்ன் டெக்னாலஜிஸ் என்று சொல்லக்கூடிய மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப துறையிலும் தனது பெரும் பங்காற்றியுள்ளார். ரீடிங் என்ற ஊரில் உள்ள இவர் தொழில்நுட்ப துறையில், அதுவும் ஐரோப்பிய கண்டத்தில் பல நாடுகளுக்கு சுற்றுப்பிரயாணம் மேற்கொண்டு பல தொழில் அதிபர்களையும் பல தொழில் சார்ந்த வல்லுநர்களையும் சந்தித்து தொழில்நுட்ப மேம்பாடு சம்பந்தமாக ஐடி துறையில் பெரும் பங்கு வகித்து இன்றும் அதன் சாதனைகளை தொடர்ந்து கொண்டுள்ள இன்றைய சாதனையாளர் 100 நபர்களையோ 200 நபர்களையோ அல்ல, 500 நபர்களையும் இல்லை, 800 நபர்களுக்கு மேற்பட்ட தொழில்நுட்ப வல்லுநர்களை கையாண்டு அந்த தொழில்நுட்பத்தை ஒரு சாதனையாக மாற்றிய ஒரு சாதனையாளர். ஐஓடி என்றால் என்ன? இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். நானும் இதை இன்றுதான் நிறைய தெரிந்து கொண்டேன். இன்றைய சாதனையாளரை பற்றி அறிமுகப்படுத்தும் முன்பு என்னென்று தெரிந்து கொள்ளலாம் என்று. ஏஐ, அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஏஆர் என்று சொல்லக்கூடிய ஆகுமெண்டட் ரியாலிட்டி, விஆர் என்று சொல்லக்கூடிய விர்ச்சுவல் ரியாலிட்டி, 2G 3G 4G எல்லாம் கேள்விப்பட்டுள்ளோம். 5Gயிலும் இவருடைய அனுபவம் மிக அருமையானது. இதை எல்லாவற்றிலும் ஒரு தொழில்நுட்ப துறையை சேர்ந்து இந்த வருங்காலத்தில் வரக்கூடிய தொழில்நுட்ப துறையில் மிகுந்த சாதனையும்
மிகுந்த தொழில்நுட்ப அறிவையும் பெற்றுள்ள இன்றைய சாதனையாளர் நம் கொங்கு மைந்தனின் உரையைத்தான் நாம் பார்க்க போகிறோம். யார் அவர் என்று உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்கும். அவர்தான் திரு சுரேஷ் தங்கவேலு அவர்கள், CIO அட்வைசரி, யுனைடெட் கிங்டம். அவரை பற்றிய மேலும் தகவல்கள் தெரிந்து கொள்ள ஒரு சிறிய காணொளி உங்கள் முன்பாக. என்னங்க இவ்வளவு அவரை பத்தி சொன்னீங்களே, அவர் எந்த ஊர்னு சொல்ல மறந்துட்டீங்களே அப்படின்னு கேக்குறீங்களா? அந்த ஸ்கூல் போட்டோவை பார்த்திருந்தீங்கன்னா, உன்னிப்பா கவனிச்சிருந்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்க. அப்படியும் கண்டுபிடிக்கலன்னா நான் இப்ப பேசுறத வச்சு கண்டுபிடிச்சிருப்பீங்க. எந்த ஊர் தெரியுங்களா? அவரு நம்ம கோவை மாவட்டத்தை சேர்ந்தவர் தானுங்க. வருக வருக என்று வரவேற்கின்றோம் இன்றைய சிறப்பு பேச்சாளர் திரு சுரேஷ் தங்கவேலு அவர்களை சிறப்புரையாற்ற. ஓகேங்க, அனைவருக்கும் வணக்கம். முதல்ல இந்த கேபிஎன் நெட்வொர்க் உடைய இந்த மாதிரி ஜூம் சாட் அதில் வந்து உங்கள் எல்லாத்துக்கூடவும் கலந்து பேசுறதுக்கு வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. ஸோ கேபிஎன் ஆர்கனைசர்ஸ் அத்தனை பேருக்கும் நன்றி. இங்கே இன்னைக்கு வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். ஸோ வந்துங்க, இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னா, தகவல் தொழில்நுட்ப உலகில் புதிய தொழில் வாய்ப்புகள். நான் இந்த தொழில்நுட்பங்கள் எல்லாம் வந்து ஒரு கொஞ்சம் ஒரு 2-3 வருஷமா அப்படியே மேலே வந்துட்டு இருக்குது. தீர் ஆல் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ். பட் இந்த கொரோனா வந்ததுனால அந்த டெக்னாலஜிஸோடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜிஸை பயன்படுத்தி நிறையா பண்ண முடியும் அப்படின்னு உலகெங்கிலும் அனைவரும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதை பற்றி தான் பேச போகிறோங்க இன்னைக்கு. போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நம்ம இன்னைக்கு நிறைய பேர், ஐ திங்க் தேர் ஆர் அபவுட் 100 பேத்துக்கு மேலே இருக்காங்க இந்த சேட், இந்த கான்ஃபரன்ஸ் காலில். அதில் வந்து நிறைய பேர் டெக்னிக்கல் பீப்புளாக இருக்கலாம். இந்த நான் பேச போகிறது வந்துங்க, நாட் ஃபார் டெக்னிக்கல் பீப்புள், லைக் நாட் ஃபார் ஐடி பீப்புள் ஆர் பீப்புள் ஹூ ஆர் டெவலப்பிங் டெக்னாலஜி ப்ராடக்ட்ஸ். This is more for people who are familiar with using the technology, you know. So அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி, அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம எப்படி ஒரு வியாபாரமோ ஏதோ பண்ணலான்னு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஏன்னா இது வந்து நான் ஏதோ ஐஓடியை பற்றி ரொம்ப டெக்னாலஜி லெவலில் உள்ள போய் ஐஓடி ப்ராடக்ட்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு சொல்ல போகிறதில்ல. ஸோ அதை தெளிவுபடுத்திக்கிறேன். இப்போ வந்துங்க, நான் என்னோட
ஸ்க்ரீனை ஷேர் பண்ணலாங்களா? ஓகே, ரைட்டுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிட்டேன். 2 விஷயம். நான் பேசுறது தெளிவா கேக்குதுங்களா? கேக்குதுங்க, தெளிவா இருக்குங்க. ரைட்டுங்க. 2வது வந்து நான் இப்போதைக்கு இந்த பிரசன்டேஷன் முடிய வர என்னோட வீடியோ ஆஃப் பண்ணி வைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின்ஸ் அப்ப மறுபடியும் வீடியோ ஆன் பண்ணிடுறேன். ஓகே, ஓகே. ரைட். ஓகேங்க. இப்போ வந்து தகவல் தொழில்நுட்ப உலகில் புதிய தொழில் வாய்ப்புகள் என்ன? எனக்கு வந்து 30 நிமிஷம்னு சொல்லியிருக்கீங்க. நான் இங்க ஒரு டைமர் செட் பண்ணிக்கிறேன். ஸோ தட் ஐ டோன்ட் ஓவர் ரன். ஸோ இதுல கான்டென்ட்ஸ் என்னன்னாங்க, அறிமுகத்தில் அவர் சொன்ன மாதிரி ஐஓடி பத்தி கொஞ்சம் பேசலாம், 5G அண்ட் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் பத்தி, கிளவுட் கம்ப்யூட்டிங்னு ஒன்று, அப்புறம் இன்னொன்று கடைசியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ இந்த இந்த தொழில்நுட்பங்கள்லாம் என்ன அப்படின்னு முதல்ல ஒரு சிறிய விளக்கம். அது முடிஞ்சு அந்த தொழில்நுட்பங்களை எந்தெந்த துறையில் பயன்படுத்தலாம், ஐ மீன் பல்வேறு துறைகளில் பயன்படுத்தலாம். நான் ஒரு சில உதாரணங்கள் எடுத்திருக்கேன். ஸ்மார்ட் ஹோம், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி செக்டர் அண்ட் ஹெல்த் கேர், அந்த மாதிரி ஒரு சில உதாரணங்கள் தான் எடுத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு என்னோட பர்பஸ் என்னன்னாங்க, இந்த தொழில்நுட்பங்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், அதுக்கப்புறம் அதனுடைய பயன்களை பற்றி ஒரு சிறிய அறிமுகம், அதுதான். ஸோ வித் தட் இன் மைண்ட் நான் உள்ள போறேங்க. ஸோ இப்போ இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், பல விதமான டெக்னாலஜிஸ் இருக்குங்க, நிறைய இருக்கு. இந்த 4-5 மட்டும் இல்லை, நிறைய இருக்கு. பட் இந்த 4-5 நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா, இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து தீஸ் ஆர் கன்சிடர்ட் ஆஸ் டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ். நான் டிஸ்ரப்டிவ்னா என்னன்னா, என்ன சொல்லாங்க, ஒரு நம்ம இப்ப செய்து வரும் தொழில் முறைகளை சீர்குலைக்கும் தொழில்நுட்பங்கள் இவை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நீங்க இன்டர்நெட் ஷாப்பிங் வர்றதுக்கு முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நான் கோயம்புத்தூர்ல படிக்கிறப்ப எனக்கு ஸ்கூல்லையோ காலேஜோ புக்ஸ் வேணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டவுன் ஹால் போகணும். போய் சேர் அண்ட் புக் ஹவுஸ், இல்லை ஹிகின் பாத்தம்ஸ், இல்லை பையன் சன்ஸ், அங்கே போய் புக் வாங்கிட்டு வந்தால் தான் உண்டு. அங்கே நிறைய புத்தகங்கள் கிடைக்கும். இதே உடுமல்பேட்டையிலையோ அல்லது அங்கே ஏதோ ஒரு கிராமத்தில் படிக்கிற பசங்களுக்கு வந்து அங்கே அந்த தேவையான புத்தகங்கள்லாம் கிடைக்காது. அவங்க ஒன்றா கோயம்புத்தூருக்கு தான் வரணும், இல்லைன்னா இருக்கிற புக்கை வச்சே படிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைனில் ஜஸ்ட் போய் நீங்கள் எங்கே உலகத்தில் எந்த மூலையிலிருந்தும் ஆன்லைனில் போய் நீங்கள் ஒரு புக் ஆர்டர் பண்ணலாம், வீட்டுக்கே டெலிவர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி சேர் அண்ட் புக் ஹவுஸ், பையன் சன்ஸ், அந்த புத்தக கடைகளுக்குடைய வியாபாரம் கொஞ்சம் படுத்துருச்சு. அவங்க அதை மறுபடியும் சரி பண்றதுக்கு they will do different things வச்சுக்கோங்க. பட் அவங்க வியாபாரத்தை குலைத்து விட்டது இந்த இன்டர்நெட் வந்து. ஸோ தட் இஸ் அ டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வந்துங்க இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். ஸோ நமக்கு இன்டர்நெட் எல்லாத்துக்கும் தெரியும். இணையதளம், மனிதனுக்கான இணையதளம். நம்ம அதில் போய் மெயில் அனுப்பலாம், இல்லை இந்த மாதிரி ஜூம் கான்ஃபரன்ஸில் எல்லாத்தோடும் பேசலாம், அல்லது போய் ஏதோ ஒன்று படிக்கலாம், அறிவை வளர்த்துக்கலாம், அல்லது நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் அந்த மாதிரி போய் சினிமா பார்க்கலாம், என்னென்னமோ இருக்குங்க. ஐ மீன் தட் இஸ் மனிதனுக்கான இணையதளம். பொருட்களுக்கு எதற்காக இணையதளம் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ பொருட்கள்னா என்ன மாதிரி பொருட்கள்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, இட் குட் பி எனிதிங் சிம்பிள் ஆட்டோமேஷன். ஸோ நம்ம வீட்டில் ஒரு ஏர் கண்டிஷனர் இருக்கு, அதை போய் எந்திரிச்சு போய் சுவிட்ச் ஆன் பண்றதுக்கு பதிலாக நீங்க ஃபோன்ல இருந்தே உங்க ஃபோன்ல இருந்து ஆன் பண்ண முடியும் அப்படின்னா கொஞ்சம் ஆட்டோமேஷன், இட் இஸ் ஈஸியர், கன்வீனியன்ஸ்க்காக பண்றோம். அதே வந்து இன்னும் அட்வான்ஸ்டா பார்த்தீங்கன்னா கனெக்டட் கார்ஸ்லாம் வருதுங்க டெக்னாலஜிஸ். இப்போ அதாவது நம்ம இப்போ வந்து கார் மேனுவலா ஓட்டிட்டு போறோம். பட் இப்போ வர புது டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா, the cars are connected to wireless network and they can communicate with each other. எதுக்குன்னா, இப்போ நம்ம ஊர்ல ஹைவேல போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், NH47ல போறோம், 100 கிலோமீட்டர் வேகத்துல போறோம். நம்ம போறதுக்கு ஒரு 2-3 செகண்ட் முன்னாடி ஒரு கார் போயிட்டு இருக்கு, அந்த கார் திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிருது அல்லது சம்திங் ஹேப்பன்ஸ்.
So that car can actually communicate to the other cars coming behind so that these cars can stop. அந்த மாதிரி technologies have been developed. They have not brought it to the market in all countries, but this technology is already available today. ஸோ இந்த மாதிரி வந்துங்க சேஃப்டி ரீசன்ஸ்க்கு பண்ணலாம், இல்லை கன்வீனியன்ஸ் ரீசன்ஸ்க்கு பண்ணலாம், இல்லை ஜஸ்ட் ஆட்டோமேஷனுக்காக. ஸோ வி நீடட் சம்திங் டு எனேபிள் ஆல் தீஸ் டு கனெக்ட் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த பொருட்களை எல்லாம் இணைப்பதற்கு ஒரு இணையதளம். ஸோ என்ன பண்ணோம்னா, புதுசாக போய் ஒரு டெக்னாலஜி டெவலப் பண்ணுறதுக்கு பதிலாக மனிதனுக்காக டெவலப் பண்ண அதே இன்டர்நெட் டெக்னாலஜிஸை அப்படியே பொருட்களுக்கும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு, தட் இஸ் ஹவு இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். அண்ட் இப்போ ரொம்ப பரவிட்டு வருதுங்க. இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல இன்னொன்று ஸ்பெசிஃபிக்காக ஒரு சப்செட் ஒன்று இருக்கு, விச் இஸ் IIoT. தட் இஸ் கால்ட் இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அது எதுக்குன்னா, இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸ்க்காக ஸ்பெசிஃபிக்காக அப்ளை பண்ணுறதுக்காக இண்டஸ்ட்ரியல் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். அதை நான் பின்னாடி இன்னொரு ஸ்லைடில் அதை கொஞ்சம் இன்னும் தெளிவாக விளக்குறேங்க. The second thing is we can see here 5G. Now 5G-ன்னு நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்கேன், பட் what I'm trying to talk about is wireless technologies, that enable all of these. அப்போ ஏன் நமக்கு வந்து எல்லாத்துக்கும் பரிச்சயமான விஷயம் என்னன்னா, நம்ம ஏற்கனவே 3G தெரியும், நமக்கு 4G தெரியும், வைஃபை வீட்டில் இருக்கு. ஸோ அதெல்லாம் நமக்கு பழக்கமான விஷயம். ஸோ 5G-னா என்ன, 5G-ல என்ன பெருசா புதுசு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 3G ஐ மீன் மொபைல் டெக்னாலஜி எடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வந்துங்க ஜஸ்ட் வாஸ் வாய்ஸ். ஒரு பெரிய ஃபோனு, ஒரு சிங்கிள் சைஸ் இருக்கும், அந்த ஃபோன் எடுத்து வச்சுட்டு வாய்ஸ் கால் மட்டும்தான் பண்ண முடியும். செகண்ட் ஜெனரேஷன் வந்து என்ன சொல்றதுங்க, ஏர்லி 90s வந்தப்போ, லேட் 90s வந்தப்போ, it was all the phone size எல்லாம் சின்னதாயிருச்சு, பட் யூ குட் ஹாவ் வாய்ஸ் அண்ட் தென் டெக்ஸ்ட் மெசேஜ் எல்லாம் அனுப்பலாம். தேர்ட் ஜெனரேஷன் வந்தப்போ வந்து there was வாய்ஸ் டெக்ஸ்ட் மெசேஜ், பட் டேட்டா கனெக்டிவிட்டி கொடுத்ததுனால இந்த நம்ம ஆப்ஸ் எல்லாம் டெவலப் ஆச்சு. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் ஆப்ஸ் இப்போ எவ்ரிபடி யூஸஸ். இந்த வாட்ஸ்ஆப்பு அந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் ஜூமே ஃபோனில் போட்டு ஒரு ஆப்பா யூஸ் பண்ணலாம். ஸோ தட் வாஸ் எனேபிள்டு பை த தேர்ட் ஜெனரேஷன். 4G என்ன பண்ணுச்சுன்னா, அந்த பேண்ட்வித் இன்க்ரீஸ் பண்ணுச்சு. டேட்டா நிறைய யூஸ் பண்ண மக்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 4G what it did was higher speeds and higher bandwidth. ஸோ இது பார்த்தீங்கன்னா படிப்படியாக இவால்வ் ஆகிட்டு வருது. 5G வந்து ஒரு ஃபண்டமெண்டல் சேஞ்ச். ஸோ 5G வந்துங்க நிறைய பேர் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, ஓகே 4G வந்து ஒரு சர்டன் ஸ்பீட் இருந்துச்சு, 20 Mbps அந்த மாதிரி. 5G வந்துச்சுன்னா ஒரு 200 Mbps ஸ்பீட் வரும் அப்படின்னு. ஸோ தட் இஸ் ஒன் பாயிண்ட் தான். அது வந்து ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் 5G. பட் இன்னொரு ஆஸ்பெக்ட் பார்த்தீங்கன்னா, இந்த லேட்டன்சின்னு சொல்லுவாங்க. லேட்டன்சினா என்னன்னா, அந்த கனெக்டட் கார் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது நம்ம ஹைவேல போயிட்டு இருக்கோம், முன்னாடி போற காருக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நான் அது இமீடியட்டா பின்னாடி வர காருக்கெல்லாம் அந்த அந்த மெசேஜ் அனுப்பணும். அப்பதான் பின்னாடி வர கார்லாம் நிற்கும். அந்த அனுப்புற கேப் இருக்கு பாருங்க, அந்த கார் அனுப்பி இந்த காருக்கு வந்து சேர்ற டைம், அந்த டைம் இஸ் நோன் அஸ் த லேட்டன்சி. ஸோ 4G-ல என்னன்னா, it is the time is in about 70, 80, 100 milliseconds அந்த மாதிரி. 5G-ல they have brought it down to single digit milliseconds. So it could be 3 milliseconds or 5 milliseconds or 6 milliseconds. Now that makes a lot of difference. நம்ம நினைச்சுக்குவோம், ஐ மீன் நம்ம ஹியூமன் பெர்செப்ஷன்ல அது பெரிய டிஃபரன்ஸா தெரியாது, பட் ஃபார் மெஷின்ஸ் that makes a lot of difference. I mean அந்த மெசேஜ் if it is delayed by 100 milliseconds, பின்னாடி வர கார் is quite likely that it is not able to stop. அது போய் it could crash into the car in front. Whereas if it receives the message in like 5 milliseconds, then it has about 95 milliseconds more to act. So on the latency is a huge difference in 5G, and it has been really developed. They have focused on developing this latency primarily for this purpose of faster communications, which are required for machines, not for humans. It's really required for machines. The third aspect of 5G, speed சொன்னேன், செகண்ட் லேட்டன்சி சொன்னேன். The third aspect of 5G என்னன்னாங்க, the massive density of devices. அதாவது என்ன சொல்றோம்னா, இப்போ நம்மளே ஃபோன் வச்சிருக்கோம், நீங்க கோயம்புத்தூருக்குள்ளேயோ இல்லை மெட்ராஸ்லயோ ஒரு க்ரௌடட் பிளேஸ்க்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்னல் கிடைக்காது, சில சமயம் டவர் கிடைக்காது. ஏன்னா there are so many people using their mobile phones and limited capacity in the network. 5G has been developed for increasing that capacity by a huge scale.
நம்ம என்ன சே ஹியூஜ் ஸ்கேல் என்னன்னா, ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர், ஒரு சதுர கிலோமீட்டருக்குள்ள 10 லட்சம் டிவைசஸை கனெக்ட் பண்ணும். அதுதான் 5G உடைய கோல். That is where they have reached. So 5G enables that sort of a communication, and that is why 5G வந்து ஒரு பெரிய விஷயமா எல்லாரும் பேசுறாங்க. ஏன்னா it's a huge step change from what 4G can do. 4G வந்து is only higher speed compared to 3G, whereas 5G ல வந்து latency, speed and density of devices, அந்த 3 aspect இருக்கு. So that is another disruptive technology. மூணாவது வந்து cloud. Now cloud வந்துங்க, நம்ம எல்லாரும் ஆக்சுவலா cloud யூஸ் பண்றோம். பலர் வந்து கிளவுட்னா என்னன்னு தெரிஞ்சு யூஸ் பண்ணிருக்கோம். நம்மள ஒரு சிலர் வந்து கிளவுட்னா என்னன்னு தெரியாம யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க ஜிமெயில், கூகுள் மெயில் அக்கௌண்ட் வச்சு ஒரு மெயில் அனுப்பிச்சீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி யூசிங் கிளவுட் கம்ப்யூட்டர்ஸ். உங்களோட மெயில் இஸ் ஆக்சுவலி ஸ்டோர்ட் இன் அ சர்வர் ஆர் கம்ப்யூட்டர் இன் த somewhere in the internet. It's not, your mail is not stored in your laptop or on your phone. அதே மாதிரி நீங்க நெட்ஃபிளிக்ஸ்ல போய் படம் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஆக்சுவலி சர்வ்டு வயா கிளவுட் கம்ப்யூட்டர்ஸ். இன்டர்நெட் வழியா தான் அந்த படம் வருது. அந்த படம் இஸ் நாட் டவுன்லோடட் ஆன் யுவர் லேப்டாப் ஆர் டு யுவர் டிவி ஆர் எனிதிங், இல்லைங்களா? ஸோ தட் இஸ் அகெயின் கிளவுட். அமேசான்ல ஷாப்பிங் பண்ணீங்கன்னா அதுவும் கிளவுட் தான். ஸோ நம்ம கிளவுட் எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பட் வி டோன்ட் பே அட்டென்ஷன் டு இட், அந்த டெக்னாலஜி எவ்வளோ யூஸ்ஃபுல்னு. இப்போ கிளவுட்லேயே புதுசாக எட்ஜ் கம்ப்யூட்டிங்னு ஒன்று வந்துருச்சுங்க. அது என்னன்னா, நெட்ஃபிளிக்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. நான் சொன்னேன், இப்போ நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் அரவுண்ட் தி வேர்ல்ட் நெட்ஃபிளிக்ஸ் பார்க்கலாம். எஸ்பெஷலி கோவிட் டைம்ல லாட் ஆஃப் பீப்புள் ஹேவ் சைன்ட் அப் டு நெட்ஃபிளிக்ஸ், எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஆனா அத்தனை பேத்துக்கும் சைமல்டேனியஸா நம்ம மூவிஸ் அல்லது ஷோஸ் சர்வ் பண்ணணும்னா, எல்லாமே நெட்ஃபிளிக்ஸோட அமெரிக்கா டேட்டா சென்டர்ல இருந்து வருதுன்னு வச்சுக்கோங்க. வேர்ல்டு வைட் இட் கில் த இன்டர்நெட். ஏன்னா மற்ற எந்த விஷயத்துக்கும் இன்டர்நெட்டை பயன்படுத்த முடியாது. அத்தனை பேர் சினிமாவும் அதுவும் பார்த்துட்டு இருப்பாங்க, ஷோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவன் நெட்ஃபிளிக்ஸ் என்ன பண்ணியிருக்கான்னா, உலகம் எங்கிலும் டேட்டா சென்டர்ஸை பரவ வச்சு, எங்க க்ளோசர் டு தி எட்ஜ், தட் இஸ் க்ளோசர் டு வேர் த டேட்டா இஸ் ரிக்வயர்ட். ஸோ நம்ம இதில் பார்த்தீங்கன்னா, டேட்டா இஸ் ரிக்வயர்ட் க்ளோசர் டு, இப்போ இந்தியானா அவன் இந்தியாவில் டேட்டா சென்டர் வச்சு இந்தியாவில் பார்க்குற ஷோஸ் எல்லாம் அங்கே ஹி சர்வ்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் தி ஆர்கிடெக்சர் இஸ். ஸோ தட்ஸ் கால்டு எட்ஜ் கம்ப்யூட்டிங். அண்ட் த லாஸ்ட் இஸ் மெஷின் லேர்னிங். ஸோ இப்போ மெஷின் லேர்னிங்னா என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனோம்னாங்க, நமக்கு ஏற்கனவே நம்ம இருக்கும் அறிவை எப்படி திருப்பி பயன்படுத்துவது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு டாக்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவரு 20-30 வருஷமா அவரு டாக்டர் தொழில் பண்ணிருக்காரு, ரொம்ப அனுபவசாலி. அவர்கிட்ட போனோம்னா ஒரு எக்ஸ்ரே அந்த மாதிரி டயக்னோஸ்டிக்ஸ் பார்த்து அவர் உடனடியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகே, உங்களுக்கு இங்க ஃப்ராக்சர் ஆயிருக்கு அல்லது இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு. ஏன்னா அவருக்கு 30 வருஷத்து அனுபவம் அவரோட மூளையில இருக்கு. இதே புதுசா ஒரு டாக்டர் வர்றாருன்னா அவரும் நல்லா படிச்சுட்டு வந்திருப்பாரு, பட் அதே அனுபவம் மிஸ்ஸிங். ஸோ இவர் சில சமயம் தப்பா டயக்னோஸ் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு, இந்த புதுசா வர டாக்டர். ஸோ நம்ம என்ன பண்றோம்னா, அந்த 30 வருஷம் அனுபவம் உள்ள டாக்டர் பார்த்த அந்த எக்ஸ்ரேஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். அவரு என்ன டயக்னோஸ் பண்ணாருன்னு அந்த டயக்னோசிஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் மெஷின்ல ஒரு டேட்டால போட்டுட்டு ஒரு ப்ரோக்ராம் ரன்ஸ் டு ட்ரெயின் இட் செல்ஃப். த ப்ரோக்ராம் ட்ரெயின்ஸ் இட் செல்ஃப் சேயிங், ஓகே இந்த மாதிரி கண்டிஷன்னா இதுதான் டயக்னோசிஸ். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஆயிரக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் அல்லது லட்சக்கணக்கான ரெக்கார்ட்ஸ் ஒரு மெஷினுக்குள்ள டேட்டா ஃபீட் பண்ணி அதை வச்சு அந்த மெஷின் லேர்ன்ஸ் டு டயக்னோஸ். அண்ட் புதுசா வர டாக்டருக்கு இப்போ இந்த மெஷின் கூட அசிஸ்டண்டா கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீல் பி ஃபார் மோர் எஃபெக்டிவ். ஸோ ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா மெஷின் லேர்னிங்னா அதுதாங்க. ஏற்கனவே நமக்கு இருக்கும் அறிவை, ஏற்கனவே உள்ள டேட்டாவை எடுத்து, அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி நம்ம ஏற்கனவே என்னென்ன முடிவுகள் எடுத்தோம் அல்லது என்ன முடிவுக்கு வந்தோம்ங்கிறத ஒரு மெஷின்ல ஃபீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி இனிமே வரப்போற டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு பேர் தான் மெஷின் லேர்னிங். ஸோ தீஸ் ஆர் த 4 disruptive technologies. I know I've taken a lot of time to explain just one slide, but நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு அடித்தளம் அமைத்து கொண்டால் மிச்ச ஸ்லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ மூவிங் ஆன், இப்போ இத்தனை டெக்னாலஜி பத்தி பேசினேன். என்ன யூஸ்? ஒரு விஷயம் நம்ம என்ன தெரியுங்களா தெரிஞ்சுக்கணும். அந்த 4 டெக்னாலஜி நான் சொன்னேன், ஐஓடி, கிளவுட், 5G ஆர் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் தனித்தனியா வேலை செய்யாது. நீங்க 5G நெட்வொர்க்கை மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைங்களா? யூ ஹேவ் டு யூஸ் த 5G நெட்வொர்க் ஃபார் சம்திங். அதே மாதிரி கிளவுடு கம்ப்யூட்டர் மட்டும் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது, இல்லைங்களா? somehow you have to use it for some particular application.
ஸோ இந்த 4 டெக்னாலஜி இணைந்து செயல்பட வேண்டிய டெக்னாலஜிஸ். ஸோ தே வாட் வி கால் அஸ் காம்ப்ளிமெண்டரி டெக்னாலஜிஸ். தே கைண்ட் ஆஃப் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். ஸோ ஒரு எளிமையான உதாரணம் என்னன்னா ஸ்மார்ட் ஹோம். இது வந்து நமக்கு இப்போ பலருக்கு பரிச்சயமான விஷயம். அதில் ஏகப்பட்டது நீங்கள் ஸ்மார்ட் ஹோமில் பண்ணலாம். பட் நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேங்க. நம்ம ஊரில் இந்த அக்னி நட்சத்திரத்தில் வெயில் போட்டு பின்னி எடுக்கும் இந்தியாவில். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். வீட்டை பூட்டிட்டு போயிருப்போம். வரோம் மத்தியானமாக ஒரு 2 மணிக்கு வரோம். அப்போ காலையிலேருந்து வீடு பூட்டி இருக்குது, 40 degrees டெம்பரேச்சர் இருக்குது. வீட்டுக்குள்ளே வரப்ப வேகும் நமக்கு. If we are able to switch on the AC ஒரு 10 minutes before we come. So let us say நம்ம வீடு என்ன சொல்றதுங்க, சே ஜிஎன் மில்ஸ் கிட்ட வீடு இருக்குது. நம்ம அவனாசி ரோடு ஃப்ளைஓவர் கிட்ட வரப்பவே அந்த ஏசியை போட்டு விட்டோம்னா கரெக்டாக வீட்டுக்கு வரப்ப கொஞ்சம் கூலாக இருக்கும். அட்லீஸ்ட் இட்ஸ் கம்ஃபர்டபுள். யூ கேன் ஈவன் ஆட்டோமேட்டட். என்ன பண்ணலாம்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஜிபிஎஸ் இருக்குது, அதுக்கே தெரியும் ஓகே இவர் இங்கே வந்துட்டாரு, இங்கேருந்து இன்னும் வீட்டுக்கு போகிறக்கு 10 நிமிஷம் தான் இருக்குதுன்ட்டு ஜிபிஎஸ் சிக்னல் வச்சு ஃபோனே ஆட்டோமேட்டிக்காக தெர்மோஸ்டாட்டை ஆன் பண்ணி விட்ரும். சரிங்களா? இது சிம்பிள், நம்ம சிம்பிள் ஆர் எளிமையான ஒரு உதாரணம். பட் இது எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபோனில் இருக்கிற ஜிபிஎஸ் நோஸ் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு. தென் இட் ட்ரிகர்ஸ் அ சிக்னல் டு தி ஸ்மார்ட் ஹோம் ஆப் சேயிங் ஓகே ஸ்விட்ச் ஆன் தி ஏர் கண்டிஷனர். அந்த ஆப் என்ன பண்ணுதுன்னா 5G நெட்ஒர்க்கோ அல்லது 4G நெட்ஒர்க், சம் வயர்லெஸ் நெட்ஒர்க் மூலமா ஒரு கிளவுட்ல இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருக்கு சொல்லுது ஓகே இந்த வீட்டில் இருக்கிற இந்த தெர்மோஸ்ட் ஏசியை ஆன் பண்ணணும். அந்த சர்வர் பார்த்துட்டு அங்கிருந்து அது ஒரு மெசேஜ் இந்த வீட்டில் இருக்கிற ஏசி கண்ட்ரோலருக்கு அனுப்புது. சரிங்களா? ஸோ யூ ஹேவ் வயர்லெஸ் டெக்னாலஜி, யூ ஹேவ் அன் ஆப், யூ ஹேவ் அ கிளவுட் சர்வர், அண்ட் தென் the final thing is an internet of things. So அந்த ஏசியை கண்ட்ரோல் பண்ற அந்த கண்ட்ரோலர், ஸ்விட்ச் ஆன் பண்றதுக்கான அந்த கண்ட்ரோலர் இஸ் a thing which is connected to the internet. So that's the internet of things. So you can see how all these technologies come together. Again, இது வந்து ரொம்ப எளிமையான உதாரணம். பட் இந்த கான்செப்ட் நம்ம புரிஞ்சிட்டோம்னா then rest of the things are easier to follow. இப்போ வந்து 3 விஷயம் சொன்னாங்க இதில் இந்த உதாரணத்தில். ஒன்று வந்து கிளவுடு, இன்னொன்று வந்து கனெக்டிவிட்டி, வயர்லெஸ் கனெக்டிவிட்டி, அண்ட் தேர்ட் இஸ் தி திங் தட் இஸ் கனெக்டட் டு தி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ். மெஷின் லேர்னிங் இங்கே எங்கே வரும்னா, இப்போ நீங்கள் வந்து டெய்லி ஆஃபீஸ் போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வரீங்க. நான் டெய்லி நீங்கள் மேனுவலாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது அல்லது டெய்லி ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ப்ரோக்ராம் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம்னா, அந்த மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணீங்கன்னா பேக்ரவுண்டில் அந்த சர்வரில் வாட் இட் வில் டூ இஸ், நீங்கள் குறிப்பிட்ட எந்தெந்த நாளில் எத்தனை மணிக்கு திரும்பி வரீங்கன்னு அது நோட் பண்ணும். திரும்பி வரப்போ டிராஃபிக் என்ன இருக்குது, வெள்ளிக்கிழமையான டிராஃபிக் அதிகமாக இருக்கலாம். அட்லீஸ்ட் எங்கள் ஊரில் இங்கே ரெடிங்கில் வந்துங்க வெள்ளிக்கிழமை ஆச்சு மத்தியானத்துக்கு மேலே ஆச்சுன்னா டிராஃபிக் எல்லாம் அதிகமாக இருக்குது, எல்லாரும் நேரமே வீட்டுக்கு போவாங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் அது கால்குலேட் பண்ணிட்டு அது என்ன பண்ணுன்னா, ஓகே திங்கக்கிழமைனா சாயங்காலம் 6:10க்கு ஏசி ஆன் பண்ணு, செவ்வாய்க்கிழமைனா சாயங்காலம் 6 மணிக்கு ஆன் பண்ணிடு, ஏன்னா நேரமே வந்துடுவார். வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னா சாயங்காலம் 4 மணிக்கு ஆன் பண்ணிடு, ஏன்னா அன்னைக்கு ரொம்பவே நேரத்தில் வந்துடுவார். ஸோ த மெஷின் ஆக்சுவலி the program learns your behavior based on the times, the traffic, the amount of time you take to travel and all that, and then it will do it automatically. நீங்க ஒன்றும் கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். ஸோ தட்ஸ் வேர் மெஷின் லேர்னிங் கம்ஸ் as well. Again, இது ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக தான் சொல்கிறேன். ஸோ அந்த ஒரு எளிமையான உதாரணத்தை சொல்லிட்டுங்க. இப்போ அடுத்ததுக்கு போகும்போது அது ஏன் அந்த ஸ்மார்ட் ஹோம் இதை பற்றி சொன்னேன்னா, இந்தியாவில் வந்து ஸ்மார்ட் ஹோம் மார்க்கெட் இஸ் பூமிங். 2018 வந்துங்க எவ்வளோ 43.5 பில்லியன்னா ருபீஸ்னா 4,300ங்களா? ஆமாம், 4,300 கோடி ரூபாய். அது வந்து அந்த மார்க்கெட் சைஸ். பட் பை 2023 they are expecting it to become எவ்வளோங்க 36,300 கோடி ரூபாய். ஸோ யூ கேன் இமேஜின் த சைஸ் ஆஃப் த மார்க்கெட் அண்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தட் ஆர் அவைலபிள். ஸோ த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டெக்னிக்கல் இனஃப் ஆர் இஃப் யூ ஹேவ் டெக்னிக்கல் நோ ஹவ், நீங்களே ஸ்மார்ட் ஹோம் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணலாம். டெவலப் பண்ணிட்டு யூ கேன் ஆக்சுவலி செல் யுவர் ஓன் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி. ரெண்டாவது வந்து இஃப் யூ ஆர் நாட் டெக்னிக்கல் பட் யூ ஆர் குட் அட் ட்ரேடிங், தென் யூ கேன் பிகம் அ ரீசெல்லர் ஃபார் சம்படிஸ் ப்ராடக்ட்ஸ். மூணாவது வந்துங்க இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ இப்போ இந்த ஸ்மார்ட் ஹோம் வந்து ஸ்மார்ட் ஸ்பீக்கர்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அது நம்மளே வாங்கி வச்சுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. பட் இஃப் யூ வாண்ட் சே சிசிடிவி கனெக்டடாக இருக்கணும்,
இந்த மாதிரி லைட்டிங் கனெக்டடாக இருக்கணும், ஏர் கண்டிஷனிங் கனெக்டடாக இருக்கணும், செக்யூரிட்டி பர்பஸஸ், ஸ்மார்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும்னா தென் யூ நீட் சம்படி டு கம் டு யுவர் ஹவுஸ் அண்ட் இன்ஸ்டால் இட். காமன் பீப்புள் கான் டூ இட். ஸோ தெர் இஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் இன்ஸ்டலேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். அண்ட் நாலாவது வந்துங்க, திஸ் இஸ் ஆல்சோ மோர் டெக்னிக்கல். என்னன்னா இப்போ இந்த ஸ்மார்ட் ஹோம் அப்ளையன்சஸ்ல டிவைசஸ்லேருந்து so much data that is being generated. எத்தனை மணிக்கு ஆன் பண்ணுறாங்க, எத்தனை மணிக்கு ஆஃப் பண்ணுறாங்க, யூனோ ஏசி ஒரு நாளைக்கு எத்தனை நேரம் ஓடுது, இந்த டேட்டாலாம் வந்து இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல். ஸோ இஃப் யூ ஆர் ஏபிள் டு அக்ரிகேட் தட் டேட்டா, then you can actually sell it to companies like Google or Facebook, or I mean, of course subject to privacy laws in India, but within the privacy laws allow, you can actually sell it to those companies. So huge opportunities. And when I say you know 4300 கோடியிலிருந்து எவ்வளவு 36,300 கோடிக்கு போகுதுன்னா you can imagine the size of the market. ஸோ இப்போ வந்துங்க அதெல்லாம் அது வந்து இந்த ஸ்மார்ட் ஹோம் வந்து ரொம்ப எளிமையான உதாரணம். அது ஏன் சொல்றேன்னா இட்ஸ் ஆல்ரெடி பாப்புலர், லாட் ஆஃப் பீப்புள் நோ. பட் நம்மலாம் வந்துங்க விவசாயத்தில் பார்ப்போம். ஸோ நம்மலாம் விவசாய குடும்பத்திலேருந்து வந்தோம். இப்போ விவசாயம் பண்ணுறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் விவசாய குடும்பத்திலேருந்து வந்திருக்கோம். ஸோ நமக்கு பசுமாடு, எருது, காளை எல்லாம் தோட்டத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு பரிச்சயமான விஷயங்கள். ஸோ பசுமாட்டை எடுத்துட்டீங்கன்னா அதனுடைய ஹெல்த்தை மானிட்டர் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியும். ஸோ அதுதான் இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கனெக்டட் கார் மாதிரி இது ஒரு கனெக்டட் கவுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி, டச் கம்பெனி ஒன்று, அவங்க வந்து ஒரு மாட்டு கழுத்து சுற்றி போடுறதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. அந்த பெல்ட்டில் வந்து தெர் ஆர் சம் சென்சர்ஸ். அது என்னென்ன சென்ஸ் பண்ணணுன்னாங்க, மாடு இன்னைக்கு எத்தனை நேரம் நடந்துச்சு, எத்தனை நேரம் புல் சாப்பிடுச்சு, வேற ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளம் டிடெக்ட் பண்ண முடியுமா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வென் த கவ் இஸ் இன் ஹீட், ஸோ தே கேன் டிசைட் இட் இஸ் ரெடி ஃபார் இன்செமினேஷன், அந்த மாதிரி விவசாயி டிசைட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சென்சர்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இப்போ ஒரு விவசாயி வந்து ஒரு 100 மாடு வச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த 100 மாட்டையும் இங்கே வந்து வயலில் விட்டுருவாங்க, அது மேய்ஞ்சிட்டு சாயங்காலம் தான் திரும்பி வரும். அப்போ டெய்லி வந்து இட் கலெக்ட் டேட்டா. ஓகே, இந்த மாடு வந்து இன்னைக்கு 8 மணி நேரம் மேய்ஞ்சிட்டு வந்துச்சு அல்லது 10 மணி நேரம் மேய்ஞ்சிட்டு வந்துச்சுன்னு. ஸோ விவசாயிக்கு தெரியும், ஓகே இந்த மாடெல்லாம் ஆன் ஆவரேஜ் ஒரு 8 to 9 மணி நேரம் மேய்ச்சிட்டு வருதுன்னு. பட் சப்போஸ் ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு மாடு 6 மணி நேரத்தில் திரும்பி வந்துருச்சுன்னா தென் தெர் இஸ் சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியாது, பட் அட்லீஸ்ட் விவசாயி கெட்ஸ் அன் அலர்ட். ஓகே, இங்கே ஒரு ப்ராப்ளம் இருக்கு, அந்த மாடு திரும்பி வந்துருச்சுன்னு. அதே மாதிரிங்க இதர் ஆர் அதர் சென்சர்ஸ். ஐ மீன் நான் இந்த படத்தில் இருக்க அத்தனையும் விளக்கற போறதில்ல, பட் 1-2 மட்டும் சொல்றேன். டெய்ல் மூவ்மெண்ட் சென்சர்ஸ்ன்னு இருக்குங்களாமா. இது வந்து எனக்கும் இப்போ படிச்சப்ப தான் தெரியும், முன்னாடி தெரியாது. அதாவது மாடு கண்ணு போறப்ப அதனோட டெய்ல் மூவ்மெண்ட்ஸ் வேரி. ஸோ அந்த டெய்ல் மூவ்மெண்ட்ஸ் வச்சு டிடெக்ட் பண்ண முடியும். இன்னும் சே ஃபார் எக்ஸாம்பிள் டெய்ல் மூவ்மெண்ட்ஸ் ஒரு பர்டிகுலர் ஸ்டைலில் இருந்துச்சுன்னா இன்னும் 1 மணி நேரத்தில் கண்ணு போட போகுதுன்னு. ஸோ டெய்ல் மூவ்மெண்ட் சென்சர் வச்சிருக்காங்க. எதுக்குன்னா அந்த சென்சர் வில் சென்ட் அன் அலர்ட் டு விவசாயியோட ஃபோனுக்கு அலர்ட் வரும். அவர் அதை பார்த்துட்டு ஓகே கண்ணு போட போகுதாட்டுக்குன்னு அட்லீஸ்ட் ஹீ கேன் கோ அண்ட் சி எல்லாம் நல்லபடியாக போகுதா இல்லை ஏதாச்சும் இன்டர்வென்ஷன் தேவையான்னு பார்க்கறது. 3வது வந்துங்க ஆசிட் மானிட்டர். ஆசிட் மானிட்டர் என்னன்னா ஒரு சென்சர் ஒன்று இருக்கு. அந்த சென்சரை வயிற்றுக்குள்ள வச்சிருவாங்க, மாட்டோட வயிற்றுக்குள்ள. மாட்டு வயிற்றுல 4 சேம்பர் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் சேம்பர்ல இதை வச்சிருவாங்க. இட் மானிட்டர்ஸ் அண்ட் கீப் சென்டிங் டேட்டா வயர்லெஸ்லி. அண்ட் எதுக்குன்னா மாட்டுக்கு ஏதாவது டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் இருக்கா, இல்லை டெம்பரேச்சர் ஒழுங்கா இருக்கா, இல்லை மாட்டுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லைன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும், அதெல்லாம் அந்த வயிற்றுல இருக்க சென்சர் வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் ஆல் டெக்னாலஜி தட் இஸ் அவைலபிள் டுடே. இப்போ இதுக்கும் நம்ம முன்ன பேசுன அந்த டிஸ்ரப்டிவ் டெக்னாலஜிஸ்க்கும் என்ன சம்மந்தம், எப்படி உங்களோட ஐஓடி, வயர்லெஸ், கிளவுட் கம்ப்யூட்டிங் எல்லாம் ஹவு இட் கம்ஸ் டுகெதர் டு சால்வ் அ ப்ராப்ளம் அப்படின்னு பார்ப்போங்க. ஸோ இந்த இதில் எடுத்துட்டீங்கன்னா இந்த உதாரணத்துல இங்க பாருங்க, இப்ப இந்த மாடு, அந்த மாட்டுக்கு வயிற்றுக்குள்ள சென்சர் வச்சுட்டோம். அந்த சென்சர் வில் மெஷர் த டெம்பரேச்சர் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டெம்பரேச்சரை வந்து அது மெஷர் பண்ணி அது என்ன பண்ணுதுன்னா இங்க அனுப்புது. இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் வழியா இட் சென்ஸ். ஸோ அந்த வயர்லெஸ் நெட்வொர்க் குட் பி எனிதிங். இட் குட் பி ரேடியோ ரிசீவர் ஆர் நான் சொன்ன மாதிரி அதர் வயர்லெஸ் டெக்னாலஜிஸ். I'll explain that in a minute. அண்ட் அந்த டேட்டாவை வந்து அது இங்கே ஒரு கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. ஸோ இது வந்து ஃபார்மரோட அந்த ஃபார்மில் இருக்கிற கம்ப்யூட்டருக்கு அனுப்புது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பேசின அத்தனையும் வருது பாருங்க. ஐஓடி சென்சர் வந்து மாட்டோட வயிற்றுக்குள் இருக்குது.
இந்த வயர்லெஸ் டெக்னாலஜி ஃபார் டிரான்ஸ்ஃபரிங் டேட்டா அது வாட்டுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கு. ஸோ மாடு எங்க போய் மேய்ச்சாலும் அந்த வயர்லெஸ் டெக்னாலஜி வழியா டேட்டா இந்த கம்ப்யூட்டருக்கு வந்துருக்கு. நான் இப்போதைக்கு திஸ் இஸ் ஒன் பார்ட், அதாவது டேட்டா மட்டும் கலெக்ட் பண்றோம். இப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து விவசாயிக்கு வர டேட்டா வந்துங்க அவர் என்ன பண்ணலாம்னா அவர் ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சுக்கலாம். அதாவது ஓகே நார்மல் ரேஞ்ச் இது டெம்பரேச்சர் வில் பி பிட்வீன் திஸ் அண்ட் திஸ், அந்த ரேஞ்சுக்கு மேல போச்சுன்னா ஒரு அலர்ட் கொடு. அதர்வைஸ் இட் ஜஸ்ட் கலெக்ட்ஸ் த டேட்டா. ஸோ எவ்ரி டைம் விவசாயி போய் பார்க்கணும்னு அவசியமே இல்லை. ஸோ எனி திங் தட் இஸ் நாட் நார்மல், டெம்பரேச்சர் இஸ் நாட் நார்மல் அல்லது அந்த அசிடிட்டி லெவல் இஸ் நாட் நார்மல் அப்படின்னா மட்டும் ஒரு அலர்ட் வரும். ஸோ அவருக்கு தெரியும் ஓகே அந்த மாட்டுக்கு ஏதோ பர்டிகுலர் பிரச்சனை. இப்போ நீங்க யோசிக்கலாம் எதுக்கு நம்ம ஊருக்கு எதுக்கு நம்ம 4-5 மாடு வச்சிருக்கோம் நம்மளே போய் நேரில் பார்க்க முடியாதுன்னா 2-3 விஷயங்க. ஒன்று வந்து இப்போ வந்து விவசாயத்துக்கு ஆள் கிடைக்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. ஸோ ஃபிசிக்கலாக நம்ம தான் போய் பண்ணணும் விவசாயம் பண்ணுறதுன்னா. பட் செகண்ட், விவசாயிகளும் பார்த்தீங்கன்னா தே ஆர் நவ் ட்ரைங் டு டூ மல்டிபிள் பிஸ்னஸஸ் இல்லைங்களா. ஐ மீன் விவசாயம் மட்டுமே ஒரே தொழிலா வச்சுட்டு இருக்கிறது கஷ்டம் தான். ஸோ டைம் இஸ் கிரிட்டிக்கல் ஃபார் தட். மூணாவது வந்து நீங்க ஒரு பெரிய பண்ணை வச்சுக்கிறீங்க, ஒரு 100 மாடு வச்சுக்கீங்க, 100ஐயும் போய் டெய்லி பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜிஸ் ஆர் குவைட் யூஸ்ஃபுல். இங்க பாத்தீங்கன்னா யூகே யூரோப்லலாம் மாடு இந்த மாதிரி ஷீப் இதெல்லாம் வந்து மலைக்கு அனுப்பிச்சிருவாங்க. ஒரு 2-3 மாசம் அது வாட்டுக்கு மலையில மேய்ஞ்சிட்டு அப்புறம் தான் திரும்பி வரும். ஸோ டெய்லி விவசாயி போய் மலையில போய் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்களா, எல்லா மாடு ஒழுங்கா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சென்சர்ஸ் வச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வயர்லெஸ் கனெக்டிவிட்டி பாருங்க, லோ பவர் வைட் ஏரியா நெட்வொர்க், அதை வச்சு they collect all the data and monitor the health of the cows. So that is how you can see the IoT comes together, wireless comes together, and the edge computing comes together as well for this. I'm conscious of time, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. So I'll just run through the rest of the examples. So விவசாயத்திலேயே வந்துங்க வேற என்ன பண்ண முடியும்னு நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க காய்கறி ப்ரொடியூஸ் பண்றீங்க அல்லது பழங்கள், இட்ஸ் குட் பி வெண்டைக்காய், புடலங்காய் அல்லது மாம்பழம் அந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா, இப்போ வந்து என்ன நிலைமைனா நீங்க எடுத்துட்டு போய் மார்க்கெட்டுக்கு போகணும், மிடில் மேன் அவன் சொல்ற வேலை தான். இப்போ டெக்னாலஜினால நீங்க என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா அந்த காய்கறியை ஒரு போட்டோ எடுத்து ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டருக்கு அனுப்பலாம். அங்க கம்ப்யூட்டர்ல வந்து ஏற்கனவே டேட்டா போட்டு வச்சிருப்பாங்க நிறைய. ஓகே இந்த வெண்டைக்காய் இப்போ இந்த சீசன்ல இவ்வளவு வந்துச்சு, இந்த குவாலிட்டி, அதுக்கு இந்த ரேட்ல போச்சுன்னு. ஸோ அது ஃபோட்டோவை வச்சே மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ் வில் டிட்டர்மின் ஓகே இதுதான் இந்த குவாலிட்டி, அந்த குவாலிட்டிக்கு இந்த விலை. ஸோ விவசாயிக்கு வந்து they get more information about the right pricing. ஒரு மிடில் மேனையே நம்பிட்டு இருக்காம நீங்க ஒரு டெக்னாலஜியை நம்பி யூ கேன் ஆக்சுவலி கெட் த ரைட் ப்ரைசிங். ஸோ யூ கேன் ஆல்சோ கிரேட் யுவர் ப்ராடக்ட்ஸ். இப்போ வெண்டைக்காய் வந்து நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கீங்க, அதுல பாதி வந்து கொஞ்சம் உயர்தர குவாலிட்டி, பாதி கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நீங்க அதை ரெண்டையும் தனித்தனியா பிரிச்சுக்கலாம். யூ கேன் செப்பரேட் the products and then get the right pricing for it. So that is another possibility. இதுல வந்து 2 வகையான இது இருக்கு. ஒன்னு வந்து சிம்பிளா மொபைல் போன் வச்சு ஒரு சிம்பிள் பிக்சர் எடுக்கிறது. ஸோ தட்ஸ் கைண்ட் ஆஃப் ஐ வுட் சே லைட் டெக்னாலஜி. ஹைடெக் இருக்கு. எப்படின்னா ஒரு சில பெரிய ஃபார்ம்ஸ்ல எல்லாம் கன்வேயர் பெல்ட்ஸ் வச்சு அதுல நிறைய வெண்டைக்காய் ப்ரொடியூஸ் வச்சுன்னா அந்த கன்வேயர் பெல்ட்ல போகுங்க. அங்க ஸ்பெஷலிஸ்ட் கேமராஸ் வச்சு பார்ப்பாங்க. அதை வச்சு பார்த்துட்டு அதுவே ஆட்டோமேட்டிக்கா செப்பரேட் பண்ணிடும். ஓகே இதெல்லாம் ஹை கிரேடு, இது கொஞ்சம் லோவர் கிரேடுன்னு சொல்லிட்டு இதை பேக் பண்றதுவே தனித்தனியா போய் பேக் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி ஹைடெக்கும் பாசிபிள், டிபெண்ட்ஸ் ஆன் தி சைஸ். ஸோ இப்போ இந்த டெக்னாலஜிலாம் இருக்கும்போது வாட் இஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி, வாட் இஸ் த பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் அஸ்? ஸோ நான் என்ன சொல்லுவேன்னாங்க, இந்தியாவில் வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சருக்குன்னு டெக்னாலஜி நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த கிரேடிங் பர்பஸஸ், ப்ராடக்ட் கிரேடிங் பர்பஸஸ், அல்லது செடிக்கு ஏதாச்சும் நோய் வந்திருக்கா, ஏதாச்சும் செடியில பாருங்க, இந்த ஒரு பிக்சர்ல இங்க தெரியும். இந்த பிக்சர் பாத்தீங்கன்னா அவர் போன்ல ஒரு போட்டோ எடுக்கிறாரு அந்த செடியை. எதுக்குன்னா அதுல ஏதோ நோய் வந்த மாதிரி இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல விவசாயிக்கு. ஸோ அவர் அந்த போட்டோவை எடுத்து அனுப்பிச்சாருன்னா அந்த சென்ட்ரல் டேட்டா பேஸ்ல இருந்து சொல்லுவாங்க, ஓகே இது இந்த நோய் மாதிரி இருக்கு, அதனால இந்த மருந்து அடிங்கன்னு. ஸோ அந்த உதவி, அல்லது நீங்க வந்து இந்த மாதிரி சொன்னீங்க கவுஸ் ஹெல்த் மானிட்டர் பண்றது அல்லது கிரேடிங், இது வந்து ஆல்சோ யூ கேன் ஆக்சுவலி ஸ்டார்ட் செல்லிங், ஃபார்மர்ஸ் கேன் ஸ்டார்ட் செல்லிங் தேர் ப்ராடக்ட்ஸ் டைரக்ட்லி டு கன்சியூமர்ஸ். மிடில் மேனை எலிமினேட் பண்ணா தென் த ஃபார்மர்ஸ் ப்ராஃபிட்டபிலிட்டி இம்ப்ரூவ்ஸ் இல்லைங்களா. ஸோ மெனி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி டெக்னாலஜி டெவலப் பண்றதுக்கு இந்தியாவில் ஏகப்பட்ட கம்பெனிஸ் இப்போ வந்துருச்சுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2018-19 இந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 1870
கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க இன் டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ். That is just I'm giving you that figure just to give you an idea of the potential market. I mean, அவங்க வந்து if the market is not going to grow or if there is no opportunity, they wouldn't invest 1870 crores இல்லைங்களா. அவங்க அவ்வளோ இன்வெஸ்ட் பண்றாங்கன்னா there is huge potential in this. ஸோ இப்போ நீங்க இதுல ஏதாச்சும் பண்ணணும்னா என்ன சொல்லுவாங்க, ரெண்டு பிசினஸ் மாடல் இருக்கு. ஒன்னு சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், அதாவது நீங்க சாஃப்ட்வேர்லாம் டெவலப் பண்ணீங்க எல்லாம் கிளவுட்ல வச்சுட்டு ஃபார்மருக்கு அவங்க மொபைல் போன்ல ஒரு ஆப் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. ஸோ அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பிக்சர் எடுத்து அனுப்பிச்சாருன்னா ஓகே இது இந்த கிரேடு உங்களுக்கு இந்த ப்ரைஸ் கிடைக்கும்னு சொல்லலாம். அல்லது இன்னொரு பிக்சர் எடுத்து அனுப்பிச்சாருன்னா ஓகே இந்த டிசீஸ் போல இருக்கு இந்த மருந்து அடிங்கன்னு சொல்லலாம். புரிஞ்சுங்களா? ஸோ ஃபார்மர் கெட்ஸ் a service and maybe they'll pay a small fee for it, right? So that's software as a service model. இன்னொன்னு சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஸ்பெஷலிஸ்ட் கேமராஸ் வச்சு நீங்க இன்னும் இது பண்ணலான்னு. ஸோ ஒரு சில இது நாட்டில் என்ன பண்றாங்கன்னா ட்ரோன்ஸ் வச்சு ட்ரோன் கேமராஸ் ஃபிட் பண்ணி அதை எடுத்துட்டு போய் செடியை அனலைஸ் பண்றாங்க. அதாவது growth நல்லா இருக்கா இல்ல ஏதாவது டிசீஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கா அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு they are doing. Now நம்ம ஊர்ல எல்லாம் சிறு விவசாயிகள் இல்லைங்களா, 5 ஏக்கர் 10 ஏக்கர் ஈவன் ஒரு சில 2 ஏக்கர்லாம் வச்சுக்க அவங்ககிட்ட போய் ட்ரோன் வாங்க கேமரா வாங்கினா they wouldn't want to spend that money. I mean they don't have that money. So நீங்க என்ன பண்ணலாம்னா if you're running a business, you actually buy all this infrastructure, you know, the drones, the cameras, the software to go with it, and then you provide it as a service. இந்த வாரம் ஒரு ஃபார்முக்கு போய் அவங்களுக்கு ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் சொல்லுங்க, அடுத்த வாரம் அடுத்த ஃபார்ம், அந்த மாதிரி. Which means the initial capital investment in buying drones and things like that, you can actually spread it across multiple customers who are, I mean, customers are farmers in this case, and you know you get a kind of ongoing revenue. So அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் பிசினஸ் மாடல் இருக்குங்க. ஓகே, I'm out of time. Can I continue for a few more minutes? நீங்க இன்னும் ஒரு 10-15 நிமிடம் கூட கொண்டு போயிட்டு இருக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் தெளிவாக இருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறாங்க. நீங்க you can take another 10 to 15 minutes more. ஓகேங்க, தேங்க்யூ. ரைட்டுங்க. ஸோ விவசாயத்தை பார்த்தோம், நம்ம ஸ்மார்ட் ஹோம் பார்த்தோங்க, அதுல என்ன பொட்டன்ஷியல்னு சொன்ன ஆப்பர்ச்சுனிட்டி. விவசாயத்துல பார்த்தோம். ஆக்சுவலி விவசாயத்துல என்ன there are so many things, அதை பேசினாலே ஒரு நாள் பூரா பேசலாம். பட் ஐ மூவ் ஆன் நவ். அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ங்க. நேத்து நீங்க ஒரு நிறைய பேர் நேத்து ஜூம் சாட்டுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அங்க அவரு திரு கேபிஆர் ஐயா வந்து பேசும்போது ஒரு விஷயம் சொன்னாரு, ரெண்டு விஷயம் சொன்னாரு. ஒண்ணு வந்து only those who adopt the technology can survive. நமக்கு டெக்னாலஜி நம்ம அடாப்ட் பண்ணாதான் சர்வைவ் ஆக முடியும் ஒண்ணு. ரெண்டாவது வந்துங்க அவர் இன்னொரு விஷயம் சொன்னாரு, ஜெர்மனி யூஎஸ்ல இருந்தெல்லாம் மெஷின்ஸ் இம்போர்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய ஃபேக்டரிஸ்க்கு. அந்த மெஷின்ல ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஜெர்மனில இருந்தும் யூஎஸ்ல இருந்தும் அவங்க ரிமோட்டா லாகின் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு பாக்குறாங்கன்னு சொன்னாங்க. நோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட்டுங்க. ஏன்னா நான் சொல்ல போறது எல்லாமே இட்ஸ் ரிலேட்டட் டு வாட் ஹி செட். ஸோ இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன். ஸோ இண்டஸ்ட்ரியில என்னங்க, இந்த மாதிரி மேனுஃபேக்சரர்ஸ் கோயம்புத்தூர்ல நிறைய பம்ப் செட் மேனுஃபேக்சர்லாம் இருக்காங்க. திருப்பூர்ல ஆப்வியஸ்லி டெக்ஸ்டைல் மேனுஃபேக்சரிங் இஸ் அ ஹியூஜ் பிஸ்னஸ். மெட்ராஸ்ல போனீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் மேனுஃபேக்சரிங், ஏதோ கார் மேனுஃபேக்சர்லாம் ரோபாட்டிக் ஆர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ மெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி. இதுல என்னன்னா there is one thing that called predictive maintenance. அப்படின்னா என்னன்னாங்க, இப்ப நம்ம ஒரு பம்ப் செட் மேனுஃபேக்சரர் அவங்க ஒரு சிஎன்சி மெஷின் யூஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. சிஎன்சி மெஷின்னா என்ன, நம்ம பழைய மெக்கானிக்கல் லேத்து அது இப்போ எல்லாம் கம்ப்யூட்டரைஸ் பண்ணி சிஎன்சி மெஷின்ஸ். ஸோ அந்த மெஷின்ல வந்து they would have invested a lot of money. ஒரு சில மெஷின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்கும். இன்ஃபேக்ட் 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சம் மெஷின்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ அந்த மெஷின் சப்போஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ப்ரொடக்டிவிட்டி லாஸ். அந்த மெஷின் பிரேக் டவுன் ஆகி அதை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரு வாரம் போச்சுன்னா ஒரு வாரம் ப்ரொடக்டிவிட்டி, தட்ஸ் அ லாஸ் டு த பிஸ்னஸ். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த மெஷின்ல இப்ப எல்லாம் என்ன பண்றாங்கன்னா சென்சர்ஸ் மாட்டிடுறாங்க. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ், யூனோ இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ்ல வர திங்ஸ் மாதிரி சென்சர்ஸ் அதை மாட்டிட்டு those sensors will monitor things like okay, temperature within the machine, humidity within the machine, vibration within the machine. ஸோ மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் நார்மல் ஆப்ரேஷன் அப்போ என்ன ரேஞ்சுன்னு தெரியுங்க. ஓகே, நார்மலாக அந்த மிஷின் நல்லா ஓடிட்டு இருக்குன்னா வைப்ரேஷன் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், அல்லது டெம்பரேச்சர் இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும், ஹியூமிடிட்டி இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கும். ஸோ அதெல்லாம் ஒரு சென்ட்ரல் கம்ப்யூட்டர்ல கனெக்ட் ஆயிடும். ஸோ இங்க அந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுங்க ஒரு நிமிஷம் அந்த படத்தை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா
இதுதான் அந்த மெஷின் வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு ரொபாட்டிக் ஆர்ம் காமிக்கிறேன், பட் திஸ் குட் பி a CNC மெஷின். ஸோ அதுல இருந்து டேட்டா எல்லாம் கலெக்ட் ஆகுது, அது வாட்டுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கு, கலெக்ட் ஆகி ஒரு கம்ப்யூட்டர்ல ஸ்டோர் ஆயிருக்கு. அண்ட் இங்க வந்துங்க அந்த மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம் ரன் ஆயிட்டு வாட் இட் இஸ் டூயிங் இஸ், ஓகே இதெல்லாம் நார்மலா இருக்கு அப்படின்னா அது வாட்டுக்கு அங்க ஜஸ்ட் ப்ரொடக்ஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மட்டும் காமிச்சிட்டு. பட் சப்போஸ் அப்நார்மலா இருந்துச்சு, வைப்ரேஷன் அதிகமா இருக்குன்னா அலர்ட், சூப்பர்வைசருக்கு ஒரு அலர்ட் போகும். ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, உடனே ஒரு டெக்னீஷியன் அனுப்பிச்சு அந்த மெஷின்ல என்ன பிரச்சனைன்னு பாரு அப்படின்னா அவரு போய் பார்த்துருவாருங்க. பார்த்துட்டு they'll probably stop the machine for a short while, try to fix the problem and then run it again. So maybe the machine is down for 2 hours instead of the machine being down for 1 week. ஒரு பெரிய ப்ராப்ளம் வந்து போறதுக்கு பதிலா. So that is kind of huge benefit in terms of productivity to the company. So that is what is called as என்ன சொல்றாங்க, predictive maintenance. அதாவது ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம். எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுது அந்த அந்த ப்ரோக்ராம்னா, அந்த மெஷின் லேர்னிங் ப்ரோக்ராம்னா, நார்மலா ஆப்ரேட் பண்றப்ப இதுதான் கேரக்டரிஸ்டிக்ஸ், டெம்பரேச்சர் இது, ஹியூமிடிட்டி இது, வைப்ரேஷன் இது. பட் இதுல ஏதோ கொஞ்சம் அப்நார்மலா இருக்கு, ஸோ ஏதோ பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு போய் பண்ணுவோம். ஸோ அது ஒரு ப்ராப்ளம், ஐ மீன் ஒரு அப்ளிகேஷன் ஆர் யூஸ் கேஸ். செகண்ட் வந்துங்க அசிஸ்டட் மெயின்டெனன்ஸ். அசிஸ்டட் மெயின்டெனன்ஸ்னா இந்த விஷயம், இதுதான் நம்ம இவரு கேபிஆர் ஐயா நேற்று தான் சொல்லிட்டு இருந்தாரு, யூஎஸ்ல இருந்து அவங்க பார்ப்பாங்கன்னு. இப்போ வந்துங்க ரெண்டு விஷயம், யூஎஸ்ல இருந்து அவன் லாகின் பண்ணி பார்க்கறான், அவங்களே ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியுதுன்னா ஓகே. பட் அவங்க அங்கிருந்து பார்த்து ப்ராப்ளம் ஃபிக்ஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஐ வாண்ட் டு சி த மெஷின் பிசிக்கலி அப்படின்னா, இங்கதான் அந்த வெர்ச்சுவல் ரியாலிட்டி அண்ட் ஆக்மெண்டட் ரியாலிட்டி டெக்னாலஜி வருது. ஸோ இது வந்து என்னன்னாங்க, இந்த கிளாஸஸ் இங்க இவர் போட்டிருக்காரு இங்க, இது பேசிக்லி வாட் இட் டஸ் இஸ் டூ திங்ஸ். உங்களுக்கு கண்ணு முன்னாடி என்ன இருக்கோ, ஸோ அவர் கண்ணு முன்னாடி இந்த மெஷின் இருக்கு, அதை பார்க்க முடியும். பட் ஆன் டாப் ஆஃப் இட் அந்த கிளாஸ்லயே வந்து படத்தை வரைய முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இங்க எல்லாம் எழுதி இருக்கு இல்லைங்களா, பேரிங் நம்பர் 1, ஸ்டேட்டர் நம்பர் 2, ஸ்டேட்டர் நம்பர் 5. இந்த படம் வந்து இது லைக் அன் என்ஜினியரிங் டிராயிங் இந்த கிளாஸ்ல விசிபிளா இருக்கும் அவருக்கு. ஸோ அதுல அட்வான்டேஜ் என்னன்னா, இந்த 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 பையன் வந்து தே கேன் பி ஜஸ்ட் என்ன சொல்றதுங்க, ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸ்டு டெக்னீஷியனா இருக்கலாம். ஏன்னா தே ஆர் நாட் ட்ரெயின்ட் வெல் இன் த மெஷின். பட் த கை சிட்டிங் இன் த யூஎஸ், அவரும் இப்ப இவர் என்ன பாக்குறாரோ அவர் அங்க பார்க்க முடியும் வயா த இன்டர்நெட். ஸோ அவரு சொல்லுவாரு, ஓகே இந்த பேரிங் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் பொசிஷனா இருக்கு, நீ ஏதாச்சும் பண்ணணும், அல்லது அந்த ஸ்டேட்டர்ல ஏதோ ப்ராப்ளம் தெரியுது, நீ ஏதாச்சும் பண்ணணும்னு. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அசிஸ்டட் மெயின்டெனன்ஸ். தட் இஸ் the guy sitting in the US is assisting an inexperienced guy who is in the factory. So idhula enna advantage nu kettingna, again you are trying to fix the machine sooner but with having less expensive resources. Neenga US la irukka aal unga factory la vechittu irukanona, you will be paying avanukku probably 1 கோடி சம்பளம் கொடுக்கணும். whereas இந்த டெக்னீஷியனுக்கு probably நீங்க ஒரு 5 லட்சம் வருஷத்துக்கு சம்பளம் கொடுக்கலாம். அந்த யூஎஸ்ல இருக்க ஆள் அங்கிருந்து he assists and you are only paying a service fee. So this is assisted maintenance. So that is one other possibility. And the third is machine as a service. அது என்ன, நாங்க இப்ப சப்போஸ் நீங்களே ஒரு ஸ்மால் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பென்சிவ் சிஎன்சி மெஷின், லெட்ஸ் சே 50 லட்சம் போட்டு சிஎன்சி மெஷின் வாங்கி வச்சிருக்கீங்க. பட் உங்களோட யூஸ் நீங்க பகல்ல மட்டும்தான் உங்க ஃபேக்டரி ரன் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா பகல்ல ஒரு 8 மணி நேரமோ 10 மணி நேரமோ ஓடுதுனீங்க, அப்ப மிச்சம் 14 மணி நேரம் அந்த மெஷின் இஸ் ஐடில். 50 லட்சம் போட்டுட்டு அந்த மெஷின் ஐடிலா வச்சுக்க பதிலா நீங்க என்ன பண்ணலாம்னா, அந்த மெஷினை யூ கேன் ஆக்சுவலி ப்ரொவைட் அஸ் அ சர்வீஸ் டு அதர் கம்பெனிஸ் ஹூ கேனாட் அஃபோர்ட் டு பை திஸ் மெஷின். ஸோ 50 லட்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும், அதை விட சின்ன கம்பெனில எனக்கு அந்த அளவுக்கு மெஷின் வாங்க முடியாது, பட் ஐ கேன் யூஸ் இட் ஃபார் 2 or 3 hours a day. அப்ப நீங்க ஒரு மெஷின் ஆஸ் அ சர்வீஸ்னு கொடுக்கலாம். நான் இதுல எங்க இந்த இன்டர்நெட் எல்லாம் வருதுனாங்க, இப்ப வர மெஷின்ஸ் எல்லாம் கனெக்டட் மெஷின்ஸ். ஸோ சப்போஸ் உங்க மெஷின் கோயம்புத்தூர்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க, நான் திருப்பூர்ல இருக்கிறேன், நான் டெய்லி திருப்பூர்ல இருந்து வந்து 3 மணி நேரம் இங்க யூஸ் பண்றதுக்காக வந்துட்டு போக முடியாது இல்லைங்களா. ஸோ நான் என்ன பண்ணலாம்னா, எனக்கு என்ன தேவையோ அந்த ஜாப் வந்து கேட் டயக்ராம் மாதிரி இருக்கும், அதை வந்து இன்டர்நெட் வழியா அந்த மெஷினுக்கு அனுப்பலாம். இங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா, ஒரு ஆள் வச்சிருப்பீங்க, ஜஸ்ட் அகெயின் பேசிக் டெக்னீஷியன், ஆல் ஹி டஸ் இஸ் அந்த டிராயிங்க்கு என்னென்ன டூல்ஸ் இந்த மெஷின்ல சிஎன்சி மெஷின்ல போடணுமோ போட்டுருவார். And it does the job and it produces the part or whatever. You can just post it or courier it to the guy in Tirupur. So you are also earning money for
தி ஐடில் டைம் தட் யூ ஹேவ்ங்க. அண்ட் திருப்பூர்காரருக்கு என்னன்னா, இன்வெஸ்ட் பண்ணாம, நான் திருப்பூர்ல இருக்கேன், நான் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணல, பட் அட்லீஸ்ட் எனக்கு வேணுங்கிற பார்ட் கிடைக்குது. ஸோ தட் இஸ் மெஷின் ஆஸ் அ சர்வீஸ்ங்க. ஸோ இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன்ஸ்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்துங்க, ஜஸ்ட் திஸ் இஸ் ஆல்மோஸ்ட் வி ஆர் நியரிங் தி எண்ட். எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் கேர், இந்த ரெண்டு செக்டர்லயுமே ஹியூஜ் பொட்டன்ஷியல்ஸ்ங்க. Now in the coronavirus lockdown வந்ததுல, one thing all educational institutions across the world have discovered is நேர்ல கிளாஸ் ரூமுக்கு வந்தாதான் சொல்லித்தர முடியுங்கிற கேள்வியே இல்லை. நீங்க ரிமோட்டா சொல்லித்தர முடியுங்கன்னு நிரூபிச்சுட்டாங்க. ஐ மீன், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஆல்சோ லேர்னிங், டீச்சர்ஸ் ஆர் ஆல்சோ கம்ஃபர்டபுள் அண்ட் எவ்ரிபடி. இங்க பாத்தீங்கன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்க இப்பவே என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா, அடுத்த சம்மர் வர, அதாவது ஜூலை 2021 வர யாருமே யூனிவர்சிட்டிக்கு வர வேண்டாம், எல்லாத்துக்கும் ஆன்லைன்ல தான் கிளாஸ் எடுக்க போறோம். ஸோ இதுல என்ன அவங்களுக்கு, இந்த ஜஸ்ட் நம்ம இது கொரோனா வைரஸ்க்காக தான் பண்றாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. அவங்க ஆக்சுவலா என்ன பண்றாங்கன்னா, தே ஆர் ட்ரைங் அவுட் திஸ் மாடல். ஒரு வருஷத்துக்கு தி என்டையர் யூனிவர்சிட்டிங்க, கிட்டத்தட்ட 30,000 பேர் அந்த மாதிரி படிக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் ஆன்லைன்ல சொல்லித்தர முடியும்னா, அவங்க பிசினஸ் மாடலே மாத்தி they can actually start recruiting students from all over the world. இப்ப வந்து கேம்பிரிட்ஜுக்கு வெளிநாட்டுல இருந்து வந்து படிக்கிறாங்க, பட் they have to come to the UK physically. பட் இஃப் திஸ் இஸ் சக்சஸ்ஃபுல், கேம்பிரிட்ஜ் அடுத்த வருஷத்துல என்ன பண்ணலாம்னா, இந்தியாவில் ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்ரூட் பண்ணலாம், ஆன்லைன்ல சொல்லி தராங்க. அதே மாதிரி பிலிப்பீன்ஸ்ல உட்காந்துருக்காங்க, பிலிப்பீன்ஸ்ல உட்காந்துட்டு இங்க படிக்க முடியும். அந்த மாதிரி the business model for educational institutions is changing, and I would say it has changed because of coronavirus. But what is enabling that ன்னு பாத்தீங்கன்னா, it's really cloud computing. ஏன்னா they are delivering all their courses via the cloud. So it is cloud computing is playing a huge role in this disruption of the educational segment. நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, there are platforms like Coursera, Udemy and all that. So இப்போ இதுல என்ன பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி நான் என்ன சொல்றாங்க, if you have the skills to teach others, then online teaching, it's a you can work from home, you can deliver professional courses online. There are existing platforms like Coursera and Udemy and so many other platforms as well. So you can use the cloud to deliver skills remotely, and if you are good at teaching people, then that is something I would definitely recommend. You just give it a go and see, and there are so many platforms available, and there is so much potential for spreading education via cloud services. And the last one I want to talk about is healthcare. அதுல ஏற்கனவே அந்த மெஷின் லேர்னிங் பத்தி சொன்னாங்க. இந்த மாதிரி எக்ஸ்ரேஸ் அனலைஸ் பண்ணி அந்த டேட்டாவை பேஸ் பண்ணி now machines are the machine learning programs are actually diagnosing. இன்ஃபேக்ட் இங்க வந்துங்க யூகேல NHSல ஒரு ட்ரையல் பண்ணாங்க. What they found was that the machine learning program was more effective than even experienced doctors in detecting things like cancer or eye problems, some eyesight issues. So they have proven that the machine learning programs are far more effective. Does it mean the doctors are not capable? No, that's not the answer. The thing is, humans, we have a limited ability to process the number of different variables. Whereas with machines, you don't have the problem. They could be looking at 20 or 30 different features in an X-ray, whereas humans might be looking at only say 10 different features in an X-ray. That's the whole point. So machines are far more effective in the madri X-rays or diagnosis and things like that. Plus there are other things as well. There are startups in London which have developed applications where ஒரு ஃபோன்ல ஒரு ஆப் இருக்கும். நீங்க அந்த ஃபோன் ஆப் வழியாவே ரிமோட்டா இருக்க டாக்டர் கிட்ட பேசி உங்களோட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் என்னன்னு சொல்லி ஒரு டயக்னோசிஸ் வாங்கலாம். அவங்க எதுக்காக அதை டெவலப் பண்ணாங்கன்னா, ஒரு ஆப்பிரிக்கன் மார்க்கெட்டுக்காக. அங்க வந்து டாக்டர்ஸ் எண்ணிக்கை ரொம்ப கம்மி, அதுவும் டாக்டர்ஸ் எல்லாம் டவுன் சிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. they don't go to villages. ஸோ அந்த வில்லேஜஸ்க்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கறதுக்காக டெவலப் பண்ணாங்க. பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்லயே எடுத்துக்கோங்களேன். இப்ப கோயம்புத்தூர்ல போய் ஒரு டாக்டர் பாக்குறீங்க, அவர் வந்து ஓகே உங்களுக்கு இந்த மாதிரி கண்டிஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. பட் யூ வாண்ட் அ செகண்ட் ஒப்பீனியன், அண்ட் லெட்ஸ் சே செகண்ட் ஸ்பெஷலிஸ்ட் இஸ் இன் மும்பை. நீங்க மும்பைக்கு பறந்து போறதுக்கு பதிலா யூ கேன், இஃப் யூ ஹேவ் திஸ் ஆப், யூ கேன் ஆக்சுவலி ஸ்பீக் டு த டாக்டர். யூ கேன் சென்ட் ஆல் தி இன்வெஸ்டிகேஷன்ஸ் டன் சோ ஃபார், உங்க பிளட் டெஸ்ட், எக்ஸ்ரே எடுத்தது, வாட் எவர், and then he can look and then give you a remote consultation. That is another service.
அந்த தேர்ட் ஒன் இஸ் ரிமோட் மானிட்டரிங் ஆஃப் பேஷண்ட்ஸுங்க. அது இங்கேயே யூஸ் பண்றாங்க. ஏன்னா இங்கே NHSக்கு ஹியூஜ் ப்ரெஷர், அதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா they send people home. I mean, லிவர்பூல்ல ஒரு 5G ட்ரையல்ஸ்ல இது சக்சஸ்ஃபுல்லா பண்ணி காமிச்சாங்க. a lot of poor people in லிவர்பூல் ஒரு ஏரியால. ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களால வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, பிகாஸ் they were occupying hospital beds. பட் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டு they were monitoring remotely kind of internet connected things and wireless technology, and they have proven that they can reduce hospital visits by 70% for those people. அப்போ அது என்ன ஒரு ஹியூஜ் இம்பாக்ட்னு பார்த்துக்கோங்களேன். ஐ மீன், ஒரு அந்த ஏரியாவில் ஒரு 3000 பேர் இருக்காங்க, 70% அந்த 3000த்துல 2000 பேர் ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுல 70% இஸ் 1400 பேர். 1400 பேர் ஹாஸ்பிட்டல் போகாம இருக்காங்கன்னா இட்ஸ் a huge impact. So that is another potential in healthcare. Now this is the last slide, just to show Internet of Things adoption. This is what NASSCOM ஒரு industry organization இருக்கு. It's actually என்ன சொல்றதுங்க, it's an association of all software and technology companies. This is what they are predicting, that adoption of Internet of Things will grow. So for example, utilities this adoption level, this is data from, I would say, a couple of years ago. So 25% இருந்திருக்கு. By 2020 they are expecting it to be 75%. And the last பாருங்க, agriculture நான் சொன்ன பாத்தீங்களா, 2 years முன்னாடி ஒண்ணுமே கிடையாது. And now they are saying Internet of Things adoption is going up by like 50%. So huge potential, huge என்ன சொல்றதுங்க, possibilities with this particular technology. So that's the end. I'm open for the questions now. மிக்க நன்றி. அருமையான ஒரு உரை இன்னைக்கு நிகழ்த்தி இருக்கீங்க. அது ஒரு உரைன்னு கூட சொல்ல முடியாது, நிறைய தொழில் வாய்ப்புகள் பத்தி சொல்லியிருக்கீங்க. நமது சொந்தங்கள் நிறைய கேள்விகள் கேட்டுள்ளார்கள். அந்த கேள்விகளுக்கு முன்னாடி சில பேர் அவங்களுடைய சஜஷன்ஸையும் இங்க சொல்லியிருக்காங்க. அதுல ஒருத்தர் முக்கியமா என்ன சொல்லியிருக்காருன்னா, உங்களுடைய இந்த உரையை பார்த்து கொண்டு இருக்கும் பொழுதே அவர் விவசாயம் சார்ந்த ஒரு BE படிச்ச ஒரு இன்ஜினியரிங் பட்டதாரி என்றும், அவர் அந்த விவசாயத்துறையில அவங்க அப்பா ஈடுபடுத்த சொல்லும் பொழுது அவருக்கு விவசாயத்துறையில ஈடுபாடு இல்லாததுனால என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருந்ததுனால, இப்ப இந்த செஷன் பார்த்த உடனேயும் நம்ம ஏன் விவசாயத்துறையில இந்த தொழில்நுட்ப வசதிகளை புகுத்தி நம்மளும் ஒரு தொழிலதிபரா பண்ணலாம்னு எனக்கு நிறைய ஐடியா கிடைச்சிருக்குதுங்க. நான் அதை உங்கள்கிட்ட பிறகு டிஸ்கஷன் பண்றேன் அப்படின்னு ஒரு மெசேஜ் கூட அனுப்பிச்சிருக்காரு. ஸோ அதை கேட்கும் பொழுதே எங்களுக்கு அந்த சேட்ல அவர் போட்டு எனக்கு மெசேஜ் அனுப்பும் பொழுதே எனக்கு உங்களுடைய இந்த ஒரு உரை மிக வெற்றி அடைந்து உள்ளது அப்படிங்கிறத நான் எல்லா நம்ம பொங்கு சொந்தங்களுக்கும் தெரியப்படுத்தி கேள்விகள் வரிசையாக வந்துள்ளதுங்க. அதுல முதல் கேள்வி, 5G டெக்னாலஜி வந்ததுன்னா இங்க இருக்கிற ஒரு மருத்துவர் அமெரிக்காவில், அதாவது இந்தியாவில் உள்ள ஒரு மருத்துவர் அமெரிக்காவில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சுலபமாக ரோபோட்டிக்ஸ் யூஸ் பண்ணி எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் ஒரு ஆபரேஷன், அதாவது அறுவை சிகிச்சை செய்ய முடியும் அப்படிங்கிறது வாட்ஸ்அப்ல எல்லாம் செய்திகள் வந்திருக்கு. அந்த அளவுக்கு துல்லியமாகவும் வசதிகள் நவீன அம்சங்களுடனும் செய்ய முடியுமா, இது பாசிபிளா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. ஓகேங்க. ஸோ அதுக்கு என்ன பதில்னாங்க, டெக்னிக்கலா இட் இஸ் பாசிபிள், பட் அந்த ஸ்டேஜை அடையறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். ஏன்னா நான் சொன்ன பாருங்க, அதாவது 5Gல ஸ்பீடு ஹை ஸ்பீட் ஒன்று, ரெண்டாவது அந்த லேட்டன்சி, தட் இஸ் இப்ப எஸ்பெஷலி இந்த எக்ஸாம்பிள் நீங்க சொன்னீங்க இல்லைங்களா, அவர் ரொபாட்டிக் ஆர்ம் யூஸ் பண்றாருன்னா அவர் கட் பண்ணும்போது ரொம்ப என்ன சொல்றதுங்க, இட் ஹேஸ் டு பி வெரி சென்சிட்டிவ் டு தி கமாண்ட்ஸ். ஸோ அந்த லேட்டன்சி இல்லைன்னா இட் இஸ் நாட் கோயிங் டு ஒர்க் இல்லைங்களா. மூணாவது இந்த டென்சிட்டி ஆஃப் டிவைசஸ். ஸோ டென்சிட்டி இஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் திஸ் பர்டிகுலர் யூஸ் கேஸ். பட் இந்த ஸ்டேஜ் அடையறதுக்கு அந்த 5G நெட்வொர்க் ரோல் அவுட் ஒன்று நீங்க என்ன நினைவில் கொள்ளணும்னா, நோ டெலிகாம் கம்பெனி இன் த வேர்ல்ட் இஸ் ரோலிங் அவுட் அ நியூ 5G நெட்வொர்க். ஏன்னா அது ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ அவங்க என்ன பண்றாங்கன்னா படிப்படியா ரோல் அவுட் பண்றாங்க. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா யூகேலயும் 5G வந்திருக்குன்னு, தே ஆர் செல்லிங் 5G சர்வீசஸ். பட் என்ன வந்திருக்குன்னா, ஜஸ்ட் அந்த வயர்லெஸ் ஆக்சஸ் பார்ட் மட்டும் 5G, பேக்ரவுண்ட்ல இருக்கிற நெட்வொர்க் இன்னும் 4G தான். ஸோ இப்போதைக்கு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹை ஸ்பீடு கிடைக்கும். நான் 5G போனை வாங்கி ஒரு வீடியோ முன்ன 3 நிமிஷத்துல டவுன்லோட் பண்ண வீடியோவை இப்ப மேபி ஒரு 10 செகண்ட்ல டவுன்லோட் பண்ணலாம், அவ்வளவுதான். மற்றபடி அந்த லேட்டன்சி அதெல்லாம் இன்னும் வரலங்க. அது it will take another 5 to 7 years before the end-to-end 5G network is rolled out. அது இன்னும் உலகத்துல எந்த நாட்டிலுமே நடக்கல. ஈவன் சைனா,
or South Korea, wherever it is only what I would call as 5G network that works on 4G. There is no standalone 5G network yet. So that's point number one. The second வந்துங்க அந்த ஆப்ரேஷன் சொன்னார் இல்லைங்களா, தட் இஸ் டெஃபினெட்லி என்ன சொல்றது, டெக்னிக்கலி பாசிபிள். பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு வயர்லெஸ் டெக்னாலஜி எங்க வேணும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, when we are out and about, இல்லைங்களா, we don't want wireless technology. இப்ப நான் வீட்ல இருக்கேன்னா ஓகே வைஃபை யூஸ் பண்ணலாம், பட் எனக்கு இன்டர்நெட் கனெக்டிவிட்டி ஒரு ஈத்தர்நெட் கேபிள் போட்டு பண்ண முடியும்னா எனக்கு ஃபாஸ்டர் கனெக்டிவிட்டி அண்ட் மோர் ஸ்டேபிள் கனெக்டிவிட்டி. ஸோ ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா, வாட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் இஸ் தி ஸ்டெபிலிட்டி ஆஃப் தி கனெக்ஷன். ஸோ வயர்லெஸ் டெக்னாலஜி இஸ் ஸ்டில் பிஹைண்ட், ஐ வுட் சே, வயர்டு டெக்னாலஜி. ஸோ அந்த மாதிரி சென்சிட்டிவ் ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் வாட் தே வுட் ஆக்சுவலி ப்ரிஃபர் இஸ் ஹேவிங் அ வயர்டு கனெக்ஷன். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்களேன், இந்தியாவில் இருக்கிற டாக்டர் யூஎஸ்ல இருக்கிறத பண்ணணும்னா இட் இஸ் நாட் 5G எண்ட் டு எண்ட் இல்லைங்களா. இங்க இருந்து 5G நெட்ஒர்க் இப்போ லெட்ஸ் சே ரிலையன்ஸ் ஜியோ கனெக்ஷன் வச்சிருக்கீங்க, ரிலையன்ஸ் ஜியோக்கு போகும். ரிலையன்ஸ் ஜியோல இருந்து யூஎஸ்க்கு போறது வந்து இட் இஸ் ஸ்டில் த்ரூ அண்டர்சி கேபிள்ஸ், இட் இஸ் ஸ்டில் த்ரூ அண்டர்சி இன்டர்நெட் நெட்ஒர்க்ஸ் தான். தெர் இஸ் நோ wireless connectivity between India and US. So there is end-to-end connectivity la or end la mattum dhaan wireless, and end la maybe wireless, but naduvula it is all wired. So whilst it is technically possible or feasible, they wouldn't use it for such sensitive applications. They would always go for much more reliable and stable connections. Okay. இப்ப மிக முக்கியமான ஒரு கேள்வி, நம்ம தொழில் துறையை சார்ந்த நிறைய அன்பர்கள், அதாவது கிட்டத்தட்ட 4 to 5 பேர் இதே கேள்வி கேட்டிருக்காங்க. இப்ப தொழில்நுட்பம் வந்து பெருகி வரும் இந்த காலத்துல எல்லாருமே ஆன்லைன்ல, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், தொழில் இருக்கிறவங்களாகட்டும், ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல போயிட்டு இருக்க பொழுது, நாங்களும் எங்களுடைய நிறுவனத்துல வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்து செய்யும் பொழுது எங்களுடைய நிறுவனத்திற்கு எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸ் கரெக்டா இருக்கும், ஒரு சிறு குறு நிறுவனங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும், அதாவது ஃப்ரீ ஆப் அப்படிங்கிற முறையிலயோ அல்லது குறைந்த முதலீட்டுல எந்த விதமான சாஃப்ட்வேர்ஸ் நம்ம யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படிங்கறது ஒரு அபிப்பிராயம் கேட்டிருக்காங்க. சரிங்க. இப்ப அது வந்து நம்ம என்ன, அதாவது நம்மளோட தொழில் பொறுத்துங்க, பட் ஐம் அஸ்யூமிங் ஜென்ரலா இந்த மாதிரி ஆஃபீஸ் ப்ரொடக்டிவிட்டிக்கு எடுத்துக்குவாங்க. இப்ப நீங்க ஆஃபீஸ்ல இருந்தா டீம் மீட்டிங் வைக்கிறீங்க, அதுக்கு பதிலாக நீங்க இந்த மாதிரி இப்ப ஜூம் அல்லது மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் எல்லாம் இருக்கு, அதை யூஸ் பண்ணலாம். அதுல ஃப்ரீ அக்கௌண்ட்ஸும் இருக்குங்க வித் லிமிடெட் ஃபீச்சர்ஸ், பட் தட் இஸ் ஸ்டில் குட் இனஃப். ஸோ இந்த மாதிரி ஃபார் இன்டராக்ஷன் பிட்வீன் ஸ்டாஃப் அந்த மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அல்லது நீங்க ஜூம் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸ்கைப் இருக்கு, ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் அதெல்லாமே இருக்கு. ரெண்டாவது வந்து இந்த இமெயில் அதெல்லாம் நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் இல்லைங்களா. ஐ மீன் யூ ஹேவ் டு ஹேவ் சம் சார்ட் ஆஃப் மெக்கானிசம் ஃபார் எக்ஸ்சேஞ்சிங் டாக்குமெண்ட்ஸ் ஆர் இன்ஃபர்மேஷன் அண்ட் ஆல் தட். ஸோ இமெயிலுக்கு வந்துங்க எகெயின் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் 365, ஆனால் இட்ஸ் அ பெய்டு வெர்ஷன். அகெயின் இட்ஸ் நாட் டூ மச் ஆஃப் அன் எக்ஸ்பென்ஸ், பட் நீங்க அது கூட பே பண்ண வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா கூகுள் இமெயில்ஸ் இருக்கு, கூகுள் ஃபார் பிசினஸ்னே இருக்கு. யூ கேன் ஆக்சுவலி subscribe to Google for Business. அதுல வந்து you will also get cloud storage. So for example, you can store all your documents in the cloud, which all your staff can access, or you can restrict. Okay, finance and accounting ல இருக்கவங்களுக்கு இந்த டாக்குமெண்ட்ஸ் அவங்க மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும், ஹெச்ஆர்ல இருக்கவங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் மட்டும் தான் ஆக்சஸ் பண்ணும், அந்த மாதிரி நீங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியும். So there is a lot of things. So for collaboration and interaction you can use Zoom and Microsoft Teams. For இந்த மாதிரி document sharing and all that, you can either use Google Cloud services or you can use Microsoft Office 365. ஓகே. இப்போ நம்ம கூகுள் மீட்ஸ் இருக்குங்க, மைக்ரோசாஃப்டோட டீம்ஸ் இருக்கு, ஜூம் அப்ளிகேஷன் இருக்கு, இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கும் பொழுது எந்த அப்ளிகேஷன் நம்மளுக்கு செக்யூரிட்டி த்ரெட் இல்லாம நல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா சமீபத்துல இந்த ஜூம் யூஸ் பண்ணுனா சில செக்யூரிட்டி த்ரெட் இருக்குன்னு சொல்றாங்க, சில பேர் இல்லன்னு சொல்றாங்க. பட் நம்ம இது வரைக்கும் கேபிஎன்ல ஜூம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எங்களுக்கு எந்த வித செக்யூரிட்டி த்ரெட்டும் இது வரைக்கும் நாங்க கண்டுகிட்டது இல்ல. அதான் அந்த மாதிரி எது பெட்டர், நீங்க எது யூஸ் பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, நான் வந்துங்க ஓகே ஜூமும் யூஸ் பண்றேன், மைக்ரோசாஃப்ட் டீம்ஸும் யூஸ் பண்றேங்க. டிபெண்ட்ஸ் நான் யார் கூட இன்டராக்ட் பண்றேனோ. அவங்க ஒரு சிலர் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் தான் வச்சிருக்காங்க, ஸோ அவங்க கூட பண்றேன். பட் இது ரெண்டுமே, அதாவது ஜூம்ல கொஞ்சம் ஒரு சில செக்யூரிட்டி இஷ்யூஸ் இருந்ததுங்க, பட் அது இப்ப கடந்த மாசத்துல வந்து அவங்க அதெல்லாம் ஓரளவுக்கு சரி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, இந்த மீட்டிங் முடிஞ்ச பிறகுங்க ஒரு லிங்க் ஒன்று அனுப்புறேன். அதாவது மொசில்லா ஃபவுண்டேஷன் ஒரு என்ன சொல்றது, ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் இருக்கு. அவங்க வந்து ஒரு சில
ப்ரௌசர் இப்போ எப்படி குரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி அவங்க ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வாட் தே டூ இஸ் இந்த மாதிரி டீம்ஸ் அல்லது ஜூம் அந்த மாதிரி நிறைய இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி கூகுள் கூகுள் மீட் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அனலைஸ் பண்ணி எது எது செக்யூர் எது நாட் செக்யூர்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டே போட்டிருக்காங்க. ஸோ அந்த லிங்கை வந்து நான் கேபிஎன் இதுல அனுப்பிச்சு விடுறேங்க. நீங்க எல்லாத்துக்கும் கூட ஷேர் பண்ணிடுங்க. அதுல போய் படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளியரா என்ன போட்டிருக்காங்கன்னு. பட் just to answer the main point, which is Microsoft Teams is quite secure because it's a Microsoft product. Zoom is now become secure, but அதுல Zoomல ஒரே ஒரு drawback என்னன்னா the security is dependent upon the user. இப்போ நம்ம கேபிஎன் இதுலயே ஒரு இது பாத்தீங்கன்னா நம்ம இந்த மீட்டிங்க்கு பாஸ்வேர்ட் வைக்கல, which means there could be anybody who gets access to the meeting code can log in. நமக்கு தெரியாம யாராச்சும் இப்ப கேட்டுட்டு இருக்கலாம். I mean, okay, நம்ம இங்க ஒன்றும் ரொம்ப கான்ஃபிடென்ஷியல் விஷயம் பேசுறது இல்லை, ஸோ இட்ஸ் நாட் அ பிக் இஷ்யூ. ஸோ நீங்க செக்யூரிட்டி பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா தட்ஸ் ஒன் மோர் லெவல் ஆஃப் ப்ரொடெக்ஷன் இல்லைங்களா. ஸோ ஜூம்ல என்னன்னா the security depends on a lot on our behavior, whereas Microsoft Teamsல there is a lot more inbuilt security. ஓகே ஓகே. அடுத்த ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த மாடுகளுக்கு வயித்துல அந்த சிப்பு வச்சிருக்கீங்க, அந்த சிப்பு வைக்கிறதுனால மாடுகளுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா? அதை பத்தி ஏதாவது ஆராய்ச்சி பண்ணிருக்காங்களா? அது எப்படி அப்படின்னு? அது என்ன தெரியுங்களா, அந்த அந்த சிப்பு வைக்கிற விஷயம் வந்து சிப்பு வைக்கிறதுக்காக பண்ணது இல்ல. முதல்ல வந்து மருந்து கொடுக்கறதுக்காக பண்ணது. இது வந்து ஐ திங்க் ஒரு 20-30 வருஷமா இருக்குங்க அந்த பழக்கம். எஸ்பெஷலி இந்த மாதிரி மலையில எல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு 3 மாசம் 4 மாசம் கழிச்சு தான் மாடு தீர வரும்போது அந்த மாடுகளுக்கு வந்து மருந்து கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க முதல்ல. அதை கண்டுபிடிச்சுங்க, அது உள்ள வச்சிருவாங்க. அதுல என்னன்னா அது மருந்து அப்பப்ப ரிலீஸ் பண்ணும், ஒரேடியா ரிலீஸ் பண்ணிடாது, பட் அந்த 3 மாசம் தாங்குற மாதிரி மருந்து அப்பப்ப ரிலீஸ் பண்ணும். ஸோ அந்த மெக்கானிசம் தான் இப்ப வந்து இந்த மாதிரி ஐஓடி சென்சருக்கு யூஸ் பண்றாங்க. பட் மாடுகளுக்கு அதனால பாதிப்பு இருக்கிற மாதிரி இதுவரை நான் கேள்விப்படலைங்க. பட் தேர் இஸ் an ethical question. Some people are saying, okay, இது ஒரு மாட்டை துன்புறுத்துற மாதிரி அதனோட வயிற்றுக்குள்ள போய் கீப்பிங் அ ஃபாரின் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஸோ பாத்தீங்கன்னா ஒரு சில நாடுகள்ல, ஐ திங்க் நியூசிலாண்ட்ல ஃபார் எக்ஸாம்பிள், அங்க இருக்க வெட்டினரி அசோசியேஷன் ஹேவ் செட், ஓகே, இந்த மாதிரி மாட்டுக்கு வந்து மருந்து கொடுக்கறதுக்கு கூட நாங்க அனுமதிக்க மாட்டோம் அன்லஸ் வேற எதுவுமே வழி இல்லை, வேற எதுவுமே பண்ண முடியாம அதனால மாடு இறந்து போகக்கூடிய நிலைமை வந்துச்சுனால ஒழிய you have to try other methods. So there's an ethical question. In most countries I think it is still allowed. In some countries it is not allowed. Okay. இன்றைய நம்ம உரையை வந்து ஒரு வளர்ந்து வரும் ஒரு தொழில் முனைவோர், ரொம்ப ஒரு க்ரோயிங் ஆண்டர்பிரினர் வந்து முக்கியமா ஒரு ஸ்பெசிபிக்கான ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. அதாவது 1870 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கறது நீங்க சொல்லியிருக்கீங்க சாஃப்ட்வேர் as a சர்வீஸ், சாஃப்ட்வேர் as a ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல. என்கிட்ட ஒரு 10 to 15 லட்சம் முதலீடு இருக்கு, அதை வச்சு நான் எந்த ஏரியால கால் பதிக்க முடியும்? இந்த 2 ஏரியாலையும் அந்த 10 லட்சம் முதலீடு வச்சு சாஃப்ட்வேர் as சர்வீஸ், சாஃப்ட்வேர் as ப்ராடக்ட் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல நான் நுழைய முடியுமா? அதற்கு உங்க ஆலோசனைகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்க, ஐ மீன் ஆஃப் த டாப் ஆஃப் இட் ஐ வுட் சே நுழைய முடியுங்க. ஐ மீன் 10 லட்சம் 15 லட்சம் இஸ் குட் இன்வெஸ்ட்மெண்ட். அது ஏன் சொல்றேன்னா, முன்னெல்லாம் நம்ம போய் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஐடிலேயே ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா நீங்க 4-5 பேர் வேலைக்கு வச்சுட்டு நீங்க வந்து அதுக்கு 4-5 பேர் கம்ப்யூட்டர் வாங்கணும், அதுக்கு சாஃப்ட்வேர் வாங்கணும், அந்த கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வாஸ் ஹியூஜ். இப்போ இந்த கிளவுட் சர்வீசஸ்லாம் இருக்கிறதுனால ப்ராபப்லி ஆல் யூல் நீட் இஸ் ஒன் லேப்டாப். அந்த மாதிரி மிச்சம் எல்லாமே கிளவுடில் இருக்குங்க. அந்த சாஃப்ட்வேர் யூ கேன் ஆக்சுவலி, நீங்க சாஃப்ட்வேர் as a சர்வீஸ் டெவலப் பண்றதுக்கு முன்னாடியே யூ கேன் ஆக்சுவலி பை த சாஃப்ட்வேர் தட் யூ நீட் டு டெவலப் இட் as a சர்வீஸ். யூ கேன் பை. செகண்ட், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டுக்கு லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ். ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ்னா ஃப்ரீ டூல்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். லாட் ஆஃப் ஓப்பன் சோர்ஸ் டூல்ஸ் ஆர் அவைலபிள். எஸ்பெஷலி இந்த மெஷின் லேர்னிங் எல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, ஐ திங்க் வேர்ல்டு வைட் த மெஷின் லேர்னிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அந்த டெவலப்பர் கம்யூனிட்டி, வாட் they've decided is it is better to actually make it open source so that everybody can build the knowledge rather than making it proprietary. So machine learning, I would say tons of open source libraries are available. And நீங்க அமேசான் வெப் சர்வீசஸ் அல்லது மைக்ரோசாஃப்ட் அஷூர் அதெல்லாம் போனீங்கன்னா there are so many libraries that are available. So what you really need is the technical skill to be able to do that. So at a high level I would say that is the answer. Yes, it is possible, but then the next step is what is that you're trying to focus on, இல்லைங்களா? அதுக்கு
என்ன if you are trying to develop let's say a platform for farmers to sell their produce directly, then definitely you can start off with that, because again, online platforms where you bring buyers and sellers together, there's ready-made software platforms available. You'll have to just go and hire, and you can actually grow, invest more as you grow. So it is possible. But if you are thinking of, say, let us say, developing an IoT device, for a specific purpose, then it really depends on what that purpose is and how long your development is going to take. Whether you need to get some approvals and all that in Lingla. So it really depends. But 10 to 15 is, I would say, still a good இன்வெஸ்ட்மெண்ட். அந்த 1870 கோடி என்ன சொன்னது என்னன்னா, இந்த வெஞ்சர் கேபிட்டல் ஃபர்ம்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்க வந்து இந்தியாவில் நிறைய ஸ்டார்ட் அப்ஸ், ஐ திங்க் ஒரு 450 ஸ்டார்ட் அப் அந்த மாதிரி இருக்குங்கம்மா, ஜஸ்ட் ஃபார் ஃபோக்கஸ்ட் ஆன் அக்ரி டெக்னாலஜி. ஸோ அந்த 450 ஸ்டார்ட் அப்ல இன்வெஸ்ட் பண்ண மணி தான் 1870 கோடி. ஆப்வியஸ்லி some of those startups will fail, but several will grow, and these investors 10 கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா maybe they'll make money only in 2, but they still make more than what they invested in all the 10 companies. ஓகே, நீங்க சொல்றது வந்து எல்லா நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் நல்ல ஒரு செய்தியாக சென்றடைந்திருக்கும் நினைக்கிறேங்க. 1870 கோடி 450 ஸ்டார்ட் அப் அப்படின்னு போட்டாலும் ஆவரேஜா, அதாவது எல்லா ஸ்டார்ட் அப்புக்கும் ஆவரேஜா கிடைக்காது, பட் இருந்தாலும் ஆவரேஜா பாக்குறப்போ ஒரு கிட்டத்தட்ட 4 கோடி ரூபாய் வந்து ஆவரேஜா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது மிக அருமையான ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. 450 கம்பெனி இருக்குன்னா அது மிக குறைந்த எண்ணிக்கை இந்தியாவை பொறுத்தளவு. 1000 கம்பெனி இருந்தா கூட நம்மளுடைய ஷேர் மிக அருமையா இருக்குங்கிறது ஒரு வாய்ப்பு, பயனுள்ள வாய்ப்பு. ஆமாங்க, கண்டிப்பா. ஏன்னா நீங்க வந்து ஒண்ணு யோசிச்சுக்கோங்க, ஸ்டார்ட் அப்ஸ்ல வந்து யுஎஸ் ஆப்வியஸ்லி ஸ்டில் நம்பர் 1 இன் நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப்ஸ். China is close to US, and then India is the 3rd worldwide. So என்ன சொல்ல வரேன்னா, 450 கம்பெனி இந்தியாவில் இருக்குன்னா, இட் இஸ் நாட் ஜஸ்ட் ஃபோக்கஸ்ட் ஆன் இந்தியன் மார்க்கெட். அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவில் டேலண்ட் இருக்கு, அதை யூஸ் பண்ணி டெவலப் பண்ணிட்டு தேர் ஃபோக்கஸிங் ஆன் இந்தியன் மார்க்கெட். பட் லாட் ஆஃப் கம்பெனிஸ், பெங்களூர்ல கிராப்னு ஒரு கம்பெனி இருக்கு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூகேலாம், இப்போ யூகேக்கெல்லாம் வந்துட்டாங்க லாஸ்ட் இயர். ஸோ தே ஆர் ஆல்சோ எக்ஸ்போர்ட்டிங் தேர் சர்வீசஸ். ஸோ not many என்ன சொல்றதுங்க, countries have this sort of a talent or technology base to be able to build startups like India. ஓகே, கால நேரம் கருதி நிறைய கேள்விகள் வந்து மக்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு எங்களுக்கு மெசேஜ் நிறைய போட்டிருந்தாலும், கிட்டத்தட்ட நம்ம 15 நிமிஷம் தாண்டி போயிட்டோம். இருந்தாலும் கடைசியா ஒரு 3 கேள்வி, ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி உங்ககிட்ட ஆக்ஷன் மட்டும், நம்ம உங்களுடைய பெருவாரியான நம்ம சொந்தங்கள் கேட்ட கேள்வி மட்டும் நான் லாஸ்டா கேட்க போறேங்க. ஒரு தொழில் முனைவோர், அதாவது பெரிய லெவல்ல கிட்டத்தட்ட 15-20 கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருப்பவர் வந்து ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காருனாங்க, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னுடைய நிறுவனத்துல சர்வர் வச்சு நிறைய கம்ப்யூட்டர் லேண்ட்ல கனெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜில எல்லாருமே கிளவுடுங்கிறாங்க. என்னுடைய நிறுவனத்துல நான் சர்வர் வச்சு ஹார்ட் டிஸ்க்ல சேவ் பண்ணுனா எனக்கு பாதுகாப்பா இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப கிளவுட்ல வைக்கிறப்போ அந்த கிளவுட் கான்செப்ட்ல எந்த அளவுக்கு பாதுகாப்பு, நாளைக்கு என்னோட நிறுவனத்தை கிளவுட பேஸ் பண்ணி நடத்தி கொண்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கிளவுட் கான்செப்ட் ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்னோட நிறுவனத்தை நடத்த முடியாம போயிடும். கிளவுட் கான்செப்டை முழுசா நம்பலாமா வேண்டாமா, இதுதான் அவருடைய கேள்விங்க. சரிங்க, ஆன்சர் குவிக் ஃபயரா சொல்லணும்னா ஆன்சர் இஸ் எஸ், நீங்க நம்பலாம். எதுக்காக சொல்றேன்னாங்க, அமேசான் வெப் சர்வீசஸ் தான் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர். அவங்க முதல்ல கிளவுட் எதுக்கு ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்களோட இன்டர்னல் பிசினஸ்க்கு, அந்த அமேசான் ஆன்லைன் ஷாப்பிங்காக ஆரம்பிச்சது. அதான் அப்புறம் தே ரியலைஸ், ஓ இதுல இவ்வளோ டெக்னாலஜி இருக்கு, இதை மற்றவங்களுக்கும் நம்ம ஆஃபர் பண்ணலாம்னு அப்புறம் தான் மற்றவங்களுக்கு ஆஃபர் பண்ணாங்க. ஸோ எதுக்கு சொல்ல வரேனாங்க, அவங்களோட டேர்ன் ஓவர் நீங்க பார்த்துருப்பீங்க, அவங்க டேர்ன் ஓவர் எவ்வளோ $100 பில்லியன் மேல அந்த மாதிரி ஏதோ இருக்கு டேர்ன் ஓவர். அவ்வளோ பெரிய பிசினஸே அவங்க அந்த கிளவுடை நம்பி ரன் பண்றாங்க. அதே சர்வீஸ் தான் மற்றவங்களுக்கும் ஆஃபர் பண்றாங்க. ஸோ வி கேன் ட்ரஸ்ட். ஒரு சஜஷன் என்ன சொல்லுவேன்னா, நீங்க இஃப் யூ ஆர் சோ வரிட் அபவுட் இட், நீங்க என்ன பண்ணலாம்னாங்க, 2 கிளவுட்ல வச்சுக்கலாம். அஷூர் வச்சுக்கோங்க, அமேசான்ல வச்சுக்கோங்க. ஐ மீன் மேபி ஸ்லைட்லி மோர் எக்ஸ்பென்சிவ், but that way even if Amazon is down for some reason, you can still run your business on Azure and vice versa. Okay, fantastic. So அவருக்கு இன்றைய அந்த சந்தேகம் தீர்ந்து இருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த ரேபிட் ஃபயர் क्वेश्चन வந்து,
இன்றைய நம்ம கூட்டத்துல நம்மளுடைய குழுல வந்து ஆப்பிள்ல இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் இல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு நம்ம சொந்தங்கள் ஒருத்தரும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஐக்ளவுட் பத்தி சொல்லியிருக்காரு. ஐக்ளவுட் வந்து நாங்க நம்ம கேபிஎன் கூட டைப் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் செய்யலாம் அப்படின்ட்டுங்க. இப்ப நம்ம ஒரு சொந்தம் கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னா, இந்த மாதிரி கிளவுட் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் அல்லது நீங்க வந்து ஸ்கூல் பேஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் எந்த அளவுக்கு ஃபியூச்சர்ல இருக்கும்? இந்த கரோனா முடிஞ்சு ஸ்கூல் எல்லாம் ஓபன் பண்ணினது பிறகு இந்த ஆன்லைன் ஸ்கூலிங் சிஸ்டம், ஆன்லைன் எஜுகேஷன் சிஸ்டம் ஆர் ஆன்லைன் கம்பெனி பேஸ்ட் மீட்டிங் சிஸ்டம் இது தொடருமா இல்ல இது மாறுமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க. ஓகேங்க. ஆன்லைன் எஜுகேஷன் வந்து மாறுங்க. அதாவது இட்ஸ் ஆல்ரெடி க்ரோயிங். ஈவன் கொரோனாக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நான் சொன்ன பாருங்க இந்த மாதிரி என்ன சொல்றதுங்க, கோர்சரான்னு இருக்கு, யுடமின்னு இருக்கு. இன்ஃபேக்ட் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ் எல்லா யூனிவர்சிட்டிஸுங்க தே ஆர் ஆஃபரிங் ஆன்லைன் கோர்சஸ். நான் வந்து லாஸ்ட் இயர் ஒரு கோர்ஸ் பண்ணேன். இட் வாஸ் அன் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி. பட் நான் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டிக்குள்ள காலே வைக்கல. ஐ வாஸ் டூயிங் இட் ஃப்ரம் ஹோம். அதே மாதிரி எம்ஐடி ஆஃபர் பண்றாங்க. ஸோ ஆன்லைன் ஸ்டடீஸ் இஸ் ஒன்லி க்ரோயிங். அண்ட் வாட் ஐ வுட் சே இஸ் கொரோனா ஹஸ் ஆக்சலரேட்டட் தட் க்ரோத். ஸோ கொரோனாக்கு அப்புறம் மறுபடியும் கீழே வந்துருங்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. இன்னும் ஒரு பாயிண்ட் ஐ வாண்ட் டு மேக். ஒரே நிமிஷம், ஐ திங்க் ஐ காட் தட் இன்ஃபர்மேஷன் ஹியர். அதாவதுங்க, வாட் தேர் எக்ஸ்பெக்டிங் இஸ் இந்த நெக்ஸ்ட் 20 ஆர் சாரி நெக்ஸ்ட் 4 to 5 இயர்ஸ்ல வந்து they are expecting that the shift in the skills that is needed. இப்போ வந்து ஒரே நிமிஷம் மறுபடியும் ஸ்கிரீன் ஷேர் பண்ணலாங்களா? பண்ணலாங்க. லாஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ்க்குள்ள நம்ம முடிச்சிடலாம். ஓகேங்க. ஒரே நிமிஷம். I'm just trying to get to the ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஓகே, திஸ் இஸ் வாட் தே ஆர் எக்ஸ்பெக்டிங். இப்போ வந்து 2016ல I mean this was for across Europe and United States, but I would say it applies to all the countries. So physical and manual hours வந்து 2016ல it was 203 billion hours. But by 2030 the physical and manual work would have been reduced by 14%. சரிங்களா? Basic cognitive skills would reduce by 15%. But the rest of the things are going higher cognitive skills, social and emotional skills, and technological skills. Now our universities and our educational institutions are not geared to support this at the moment, which means the private sector needs to step in. And that is why you are seeing a huge growth in இந்த மாதிரி ஆன்லைன் லேர்னிங் அண்ட் ரிமோட் லேர்னிங் அண்ட் ஆல் தட். இப்போ வந்துங்க நீங்க ஆன்லைன்ல போய் MBA டிகிரி வாங்க முடியும். அண்ட் ஐ அம் சேயிங் இடையூறுக்கு மன்னிக்கணும். அந்த விண்டோ ஷேர் ஆகல, வேற விண்டோ தான் ஷேர் ஆயிருக்கு. வால்யூம்ஸ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விண்டோ தான் ஷேர் ஆயிருக்கு. ஓ அப்படிங்களா? ஆமாங்க, டிஸ்மவுண்ட் அந்த விண்டோ தான் ஷேர் ஆயிருக்கு. ஓ ஓகே, ஒரு நிமிஷம். மேபி நீங்க அந்த விண்டோ க்ளோஸ் பண்ணிட்டு அந்த விண்டோ ஓபன் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா. இப்ப ஸ்லைட் வருதுங்களா? இப்ப வருதுங்க, தெளிவா இருக்கு. ஓகே, சாரி ஃபார் தட். அது என்ன சித்திரல. எனவே நான் என்ன சொல்ல வந்தேனாங்க, between 2016 and 2030 பாத்தீங்கன்னா this is what they predicting. That is, இப்ப பாருங்க, manual hours worked is 203 billion hours per year in US and Europe, and in 2030 it will come down to 174 billion hours. So manual work will reduce by 14%. Basic cognitive skills, reduced by 15%. But what is growing, if you see, is higher cognitive skills, social and emotional skills, and technological skills. Now நம்ம யூனிவர்சிட்டிஸ்ல எடுத்துட்டீங்கன்னா, I mean I would say even here, in the western world also, they are not geared towards teaching social and emotional skills. They are not geared towards teaching very specific technological skills. It's all kind of general. So these skills need to be taught by somebody. Somebody needs to teach the kids these skills. So there is huge potential for private sector to step in using these cloud services. So
I can bet my bottom dollar that the online learning will only grow. It won't reduce. ஓகே, கடைசி கேள்விங்க. நிறைய அன்பர்கள் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்வி என்னன்னா, உலகத்துல இப்ப வந்து சட்டத்துறையில பாத்தீங்கன்னா ஐபிஎம் வாட்சன் அப்படிங்கிறது சட்டத்துறையில இருக்கக்கூடிய நீதி பரிபாலனையில ஐபிஎம் வாட்சன் பெரும் பங்காற்றி கொண்டு லண்டன் மாதிரி மாநகரத்துல ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கும் கம்ப்யூட்டர் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சொன்ன உரையில விவசாயம் சார்ந்த சில விவசாயிகளுக்கும் அந்த நோய் தாக்குதல், அந்த மரங்கள் செடிகளுக்கு நோய் தாக்குதல், மருந்து தெளிக்கும் முறை, இதுக்கும் ஆர்குமெண்ட், அதாவது இன்டர்நெட் பேஸ் பண்ணி நம்மளுடைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய தொழில் வாய்ப்புகள் அடுத்த 3-5 வருடங்களுக்கு எது சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிற உங்களுடைய கணிப்பு கேட்டிருக்காங்க. அது உங்களுடைய கணிப்புங்கிறது மக்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன். இட் இஸ் ஒன்லி a suggestion given by today's speaker. It is not any responsibility on behalf of our speaker. அவருடைய அனுபவத்தின் வாயிலாக அவர் சொல்லக்கூடிய ஒரு சஜஷன். அதற்கு பதில் சொல்ல முன்னாடி ஒரே ஒரு நிமிடம் ஒரு சிறிய இன்ஃபர்மேஷன் நம்ம அனைத்து கொங்கு சொந்தங்களுக்கும். இன்று நான் ஆரம்பத்தில் கூறியது போல ஒரு முத்தாய்ப்பான நிகழ்வு என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் தகவல் தொழில்நுட்ப துறையில் எந்த விதமான ஸ்டார்ட் அப்புகளும் அல்லது இருக்கக்கூடிய நிறுவனங்களும் நன்றாக தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி முன்னேறலாம் என்று தெல்ல தெளிவாக அமைதியான முறையில் நம்மளுக்கு அனைவருக்கும் புரியும் வண்ணமும் நம்ம இன்றைய சிறப்பு விருந்தினர் கூறியுள்ளார். இனி வரும் நாட்களிலும் இந்த மாதிரி முக்கியமான சாதனையாளர்கள் கொங்கு சமுதாயத்தை சேர்ந்த நம் கொங்கு சொந்தங்களை அடையாளம் கண்டு வாரம் 2 முறை, அதாவது சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு நம்மளுடைய செஷன் ஆரம்பிப்போங்க. 6:40க்கு நமது சுவாமிகளின் கேள்வி பதில். நீங்க நிறைய பேர் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளை கேட்டிருக்கீங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு கடவுளின் துணை கொண்டு, குருவருள் துணை கொண்டு எப்படி முன்னேறணும்னு கேட்டிருக்கீங்க. அந்த கேள்வி பதிலுக்கு உண்டான செஷன்ஸ் 6:40க்கு ஆரம்பிக்கப்பட்டு 7 மணிக்கு செஷன்ஸ் தொடங்கி நம்ம 8:10க்குள்ள முடிப்போம். இன்றைய விருந்தினருடைய பேச்சு மற்றும் உரை மிக சுவாரஸ்யமாகவும் பல நண்பர்களுக்கு, நம் சொந்தங்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஐயம் இல்லை என்றத எப்படி நாங்க உணர்ந்தோம்னா, இதுவரைக்கும் எந்த பார்ட்டிசிபென்ட்ஸும் பெரிய அளவுல ஸ்ட்ரென்த் குறையவே இல்லைங்க. சோ இதுவே இன்றைய காணொளியின் வெற்றி என்று நாங்கள் நினைத்து அந்த கேள்விக்கு உண்டான பதிலை நமது சிறப்பு விருந்தினரை கூறுமாறு அழைக்கின்றேன். சரிங்க. ஸோ அந்த கேள்வி ஓகே, எங்க இப்போ ஹியூஜ் பொட்டன்ஷியல் இந்த நெக்ஸ்ட் 3 to 5 years ஃபார் ஏஐ அண்ட் மெஷின் லேர்னிங். என்னோட வியூல ஹெல்த் கேர் வில் பெனிஃபிட் ஹியூஜ்லி பிகாஸ் ஆஃப் திஸ். ஏன்னா இங்கே வெஸ்டர்ன் டெவலப்ட் நேஷன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இந்தியா மாதிரி டெவலப்பிங் நேஷன்ஸ்ல, இந்தியா, ஆப்பிரிக்காலாம் பார்த்தீங்கன்னா there are not enough doctors. So health care is a huge gap. So என்னோட கணிப்புல I would say health care. வெரி நைஸ். முக்கியமா நிறைய நண்பர்கள் எங்களுடைய கேபிஎன் சொந்தங்களுக்கு நீங்கள் வழிகாட்டியாக, ஒரு கன்சல்டன்டாக கைட் பண்றதுக்கு நீங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் பண்றேங்க. ஐ மீன் அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் இஃப் எனிபடி ஹஸ் எனி குவெஸ்சன்ஸ் நீங்க டைரக்டா கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் என்னால முடிஞ்ச உதவி கண்டிப்பா நான் செய்யறேன். வெரி குட். இது மக்களுக்கு நல்ல சந்தோஷமான ஒரு விஷயம். இன்றைய காணொளியில் நமது சிறப்பு விருந்தினர் கேபிஎன் குழுமம் சார்பாக லண்டனுக்கு மிக அருகாமையில் ரீடிங் அப்படிங்கிற ஊர்ல இருந்து இன்றைக்கு நமது கோவை மண்ணை சேர்ந்த கொங்கு மைந்தன் எவ்வளவு அழகாக அருமையான விளக்கங்களுடன், ஒரு புரியாத கம்ப்யூட்டர் பத்தி தெரியாத ஒரு நபரும் தெரிந்து கொள்ளும் விதமாக IoT, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், ஆகுமெண்டட் ரியாலிட்டி, மற்ற 5G முதற்கொண்டு அனைத்து விளக்கங்களையும் தெளிவாக கூறியும், இந்த துறையில் நம் முதலீடு செய்து வருங்காலத்தில் செல்வ செழிப்பாக நம்மும் நம் குடும்பத்தை சேர்ந்தவர்களும் இந்த தொழில் வாய்ப்பை பெற்று நன்றாக இருக்கலாம் என்பதையும் எவ்வித ஐயமும் இல்லாமல் தெரிவித்துள்ளார். அனைத்து சொந்தங்களும் உங்களுடைய கேள்விகளை எங்கள் மூலம் கேட்டு தெளிவு பெற்று விட்டீர்கள் என்று நம்புகின்றோம். இன்றைய சாதனையாளர், இன்றைய சிறப்பு பேச்சாளருக்கு கேபிஎன் குழுமம் சார்பாகவும் நம் கொங்கு சொந்தங்கள், அதாவது உங்களின் சார்பாகவும் இந்த காணொளிக்கு நமக்கு சிறப்புரையாற்றி அவருடைய 22 கால அனுபவத்தை நமக்கு தெல்ல தெளிவாக கூறியமைக்கு கேபிஎன் குழுமம் சார்பாகவும்
நமது குலகுருக்கள் தவத்திரு பேரூர் மருதாசல அடிகளார், தவத்திரு குமரகுருபர சுவாமிகள் அவர்கள் சார்பாகவும், கேபிஎன் குழுமத்தில் உள்ள அனைத்து மெம்பர்கள் மற்றும் இசி கமிட்டி மெம்பர் சார்பாகவும் இந்த இனிய நாளை நமக்கு ஒரு நன்னாளாக அமைத்திட்ட இன்றைய சிறப்பு பேச்சாளருக்கு நன்றி நன்றி நன்றி. அனைத்து கொங்கு சொந்தங்களும் அடுத்த வாரம் சனிக்கிழமை தவறாமல் 6:40க்கு நம் ஜூம் ஆப் வழியாக உள்நுழைந்து அடுத்த முன்னேற்றத்தையும் வாழ்வில் தொழிலில் வெற்றி பெற என்ன உத்வேகத்தையும் எடுக்க வேண்டலாம் என்பதை பற்றி தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த வாரம் சனிக்கிழமை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது வழக்கறிஞர் ராஜசேகரன். நன்றி. நன்றிங்க. நன்றி. தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு. நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 2999144 கூட்டல் 6 0 13 2999144 என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.